ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், அதாவது பிள்ளைகள், நான் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் விளங்குது தானே? ஓ சார். நம்ம முதலாவது வந்துட்டு எல்எல்பிக்கும் அடுத்தது லோ காலேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், அதாவது ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லோயர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 வே இருக்குது. அதாவது பிரதானமான 3 வே இருக்குது. அந்த 3 வேல எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஓப்பன் யூனியில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமும், அதே மாதிரி சிலங்கா லோ காலேஜில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் தான் பிள்ளைகள் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகுவாங்க. மற்ற இது வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு செட் ஸ்கோர் அடிப்படையில் செலக்ட் ஆகி கொலம்பு யூனிவர்சிட்டி, பேராதனி யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் எல்எல்பி முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் லோ காலேஜில் செய்வாங்க. சரியா? இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு என்ட்ரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது ஓப்பன் யூனிக்கும் சிலங்கா லோ காலேஜுக்கும். ஓப்பன் யூனிக்கு உங்களுக்கு 3 இயர்ஸ் இருந்தாலே நீங்கள் எல்எல்பி டிகிரி என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டாக முடிச்சு கொள்ளலாம். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. 4 சப்ஜெக்ட், ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ். இது 4 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் கட் ஆஃபுக்கு மேலே எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு எல்எல்பி டிகிரியை முடிக்கலாம். முடிச்சதுக்கு பிறகு 3 இயர்ஸோடையே நீங்கள் எல்எல்பி டிகிரி முடிக்கலாம். முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் டிரெக்டாக லோ காலேஜில் நீங்கள் செய்ய வேண்டி வரும். அந்த லோ காலேஜில் செய்கிற டைமில் ஏலெவல் ரிசல்ட், அதாவது 2CS கட்டாயம் இருக்கணும். ஓ லெவல் அந்த டைமில் பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஏலெவல் ரிசல்ட் வந்துட்டு 2CS கட்டாயம் இருக்கணும். அந்த 2CS இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ உங்களுக்கு 4 வருஷம் டைம் இருக்குது தானே, 3 இயர்ஸோட எல்எல்பி எழுதுறதுக்கு 4 வருஷம் டைம் இருக்குது. அந்த 4 வருஷத்துக்குள்ள நீங்கள் 3 பாடமும் ஒரே சப்ஜெக்டில் போட்டு 2CS எடுக்கணும். அப்படி இல்லைன்னா 4 வருஷத்துக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டாக 2CS எடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யலாம், லோ காலேஜில் செய்யலாம். லோ காலேஜில் வருஷத்துக்கு 2 தரம் கால் பண்ணுவாங்க. அந்த 2 தரத்துலேயும் உங்களுக்கு சூட்டபிளான டைமில் என்ட்ரன்ஸ் இந்த ஃபைனல் எக்ஸாம் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அட்டெனிட் லோ கம்ப்ளீட்டாக முடிச்சு கொள்ளலாம். ஸ்ரீலங்காவில் வந்துட்டு எல்எல்பி முடிச்சாக்கள் எல்லாருமே லோயர் செய்யக்கூடிய வேலைகள் எதுவுமே என்ன செய்ய இயலாது, நீங்கள் செய்ய இயலாது. எல்எல்பிங்கிறது ஒரு காமனான டிகிரி. அந்த டிகிரியை வச்சு நீங்கள் வந்துட்டு காமனாக என்ன போஸ்ட்டுக்கு வேண்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்டால் கால் பண்ணக்கூடியது. சரியா? இதில் ஏதும் டவுட்ஸ்கள் இருக்குதா யாருக்கும்? அந்த எல்எல்பியால் போகக்கூடிய வேயில் யாருக்கும் ஏதும் டவுட்ஸ்கள் இருக்குதா? எல்எல்பியில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் யூனியால் போகக்கூடிய வேயில் ஏஜ் லிமிட் வந்துட்டு இல்லை. அடுத்தது வந்துட்டு அது ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட கிளாஸஸ் வீக்கெண்டில் நடக்கும், அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நடக்கும். சரியா? ரெண்டும் ஃபிசிக்கலாகவும் நடக்கும், அதே மாதிரி ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஆனால் கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக, அதாவது அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் ஒன்று இல்லை. அவங்க தார மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் வீட்டில் இருந்தே கம்ப்ளீட்டாக படித்து கொண்டு எக்ஸாமை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்போ அடுத்தது வந்துட்டு அது வந்துட்டு எல்எல்பி டிகிரி உங்களுக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்துட்டு 4 இருந்து 5 வருஷத்துக்குள்ள அந்த டிகிரியை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். இதில் ஏதும் டவுட்ஸ்கள் இருக்குதா உங்களுக்கு? ஓப்பன் யூனியால் போகிற வேலை யாரும் டவுட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கிறீங்களா? ஏலவெல்ல 3 இயர்ஸ் எடுத்தாக்கள் வந்து எல்எல்பி முடிச்சதுக்கு பிறகும் திரும்ப லோ காலேஜ் போகக்குள்ள திரும்ப ஏலவெல்ல 2C 1S எடுத்து கொடுக்கணுமா சார் கட்டாயம்? நீங்க 2CS கட்டாயம் இருக்கணும் கூட. அப்படி இல்லைன்னு சொன்னா இப்போ லோ காலேஜில் வந்துட்டு டிகிரியும் அப்ரூவ் பண்றாங்க. உங்கள்ட்ட வேற ஏதும் டிகிரி நீங்க ஏதும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களோட கவுன்சிலில் அப்ளை பண்ணி, அதாவது ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க அப்ரூவ் தந்தாங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸாமை வந்துட்டு நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா கட்டாயம் 2CS கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் தான் நீங்க ஃபைனல் எக்ஸாம் செய்யலாம்.
இது ஆனா ஆ, எல்எல்பி டிகிரி உங்களுக்கு இன்னும் 3 இயர்ஸ் போடுங்க. இருந்தாலே நீங்க எல்எல்பி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். இது சரியா? ஓகே இருந்தானே இது பார்க்கும் போது ரொம்ப சின்னதா இருக்கா? மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வெல்குதா? சரி இது சரி நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க. என்னண்டா எல்எல்பி முடிக்காம டைரக்டா லோ காலேஜ் செய்யலாதோ? இல்ல எல்எல்பி முடிக்காம நீங்க டைரக்டா லோ காலேஜ்னு சொன்னா லோ காலேஜ்ல அப்ளை பண்ணி இப்ப அதாவது நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது ஓப்பன் யூனிவர் பத்தி. இப்ப நீங்க கேட்கறது என்னன்னு சொன்னா எல்எல்பி முடிக்காம ஃபைனல் எக்ஸாம் செய்யலாமான்னு கேட்குறீங்களா இல்ல லோ காலேஜ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? இல்ல ஃபைனல் எக்ஸாம் செய்யலாதோ? இல்ல நீங்க செய்ய இயலாது. எல்எல்பி முடிச்சவங்க மட்டும்தான் ஃபைனல் எக்ஸாம் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்துட்டு லோ காலேஜால அப்ளை பண்ணி 3 வருஷம் அந்த 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நீங்க எட்டர்னரி லோ முடிக்கலாம். டைரக்டா அப்ப லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம் என்ன சார்? டைரக்டா லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். அதுல சில பிரச்சனைகள் இருக்குது. நான் அது சம்பந்தமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு ஓப்பன் யூனியை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு லோ காலேஜ் சம்பந்தமாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? சரி சரி. ஓகே. நான் இது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி வச்சிருக்கிறேன். ஓகே. A2C வச்சிருக்கிறேன். அதான் கேட்பேன். ஓகே. நீங்க என்ன டிகிரி வச்சிருந்தாலும் எல்எல்பி டிகிரி முடிக்கணும். லோ லோ நீங்க டைரக்டா என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஆ சரியா? சரி சரி தேங்க்யூ. ஓகே. வேற எதுவும் டவுட் சார்? சார் நீங்க சொன்னீங்க எல்எல்பி வந்து டிகிரி மட்டும் தான் அப்படின்ட்டு. பட் வந்து இப்போ ஃபைனல் இயர்ல அட்டர்னி முடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஜாப் கேரி பண்ணலும் தானே? விலங்கு இல்ல நீங்க நீங்க அட்டர்னேட் லோ முடிச்சதுக்கு பிறகு சரி ஓகே. நீங்க ஒரு ஓகே. நீங்க அட்டர்னேட் லோ முடிச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஓட் தருவாங்க தானே லோயருக்குரிய ஓட். நீங்க அதுக்கு பிறகுதான் கோர்ட்ஸ்லயோ இல்ல வேற லோயர் செய்யக்கூடிய வேலைகளோ கம்ப்ளீட்டா செய்யலாம் நீங்க. ஓகே அப்படின்னா ஃபைனல் இயர் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஜாப்பை வந்து எடுக்கணும் அப்படித்தானே? உங்களுக்கு நான் 3 வே சொல்லியிருந்தேன். நான் ஒன்று வந்துட்டு டைரக்டா சர்ச் ஸ்கோர் அடிப்படையில் பிள்ளைகள் செலக்ட் ஆகி போவாங்க தானே. இப்போ அவங்க வந்துட்டு ஜப்னா யூனிவர்சிட்டியோ இல்ல பேராதனி யூனிவர்சிட்டியோ இல்ல கொலம்பு யூனிவர்சிட்டியோ எல்எல்பி டிகிரி முடிப்பாங்க. அவங்களும் உங்களோட கேட்டகரி தான். அதாவது எல்எல்பி டிகிரி முடிச்சாலும் அவங்க வந்துட்டு லோயர் இல்லை. அவங்களும் ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யணும் லோ காலேஜில் செய்யணும். ஸ்ரீலங்காவில் ஒரு ஆளை லோயர் ஆக்கக்கூடிய அதிகாரம், அடுத்தது வந்துட்டு ஒரு ஆளுக்கு அட்டர்னேட் லோ கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு லோ காலேஜுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு லோ காலேஜ் தான் இருக்குது. சரியா? ஓகே. ஓகே. இப்போ நாம அடுத்தது லோ காலேஜுக்கு போகும். லோ காலேஜ்லேயும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கால் பண்ணுவாங்க. லோ காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட 2CS கட்டாயம் இருக்கணும். அதாவது 2CS A லெவலில் 2CS இருக்கணும். அடுத்தது வந்துட்டு OL வந்துட்டு உங்களோட இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் C கட்டாயம் இருக்கணும். அதுக்கும் ஏஜ் லிமிட் இல்லை. அதே மாதிரி அது வந்துட்டு ஃபுல் டைம். சரியா? இப்போ ஓப்பன் இனி மாதிரி ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்ட்டு இல்லை. இது வந்துட்டு ஃபுல் டைம் 75% நான் நினைக்கிற மாதிரி 75 இல்லாட்டி 80% உங்களோட வரவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எவ்ரி இயருக்குரிய எக்ஸாம் என்ன செய்யலாமாங்க செய்யலாம். இப்போ இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது A லெவல் முடிச்சதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்களே அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அடுத்தது ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வேற ஏதும் வேலைகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுமே என்ன செய்யலாம் இதுக்கு கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏழுமா இருந்தால் ஓப்பன் லோ காலேஜுக்கும் அவங்க அப்ளை பண்ணி போகலாம். ஆனால் லோ காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு எல்எல்பி டிகிரி கிடைக்காது. எல்எல்பிங்கிற அந்த டிகிரி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது அட்டெனேட் லோங்கிற ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஒரு ஆள் லோயர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அட்டெனேட் லோ கட்டாயம் என்ன செய்யணும் முடிச்சிருக்கணும். பிள்ளைட்டா சொல்றது எல்எல்பி டிகிரி இருக்கிறவங்களுக்கும் அட்டெனேட் லோ இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னா 2 பேருமே லோயர் தான். சரியா? 2 பேருமே ஒர்க் பண்ண எல்எல்பி டிகிரி முடிச்சு அட்டெனேட் லோ முடிச்சவங்களா, நான் எல்எல்பி டிகிரியை மட்டும் சொல்லல, எல்எல்பி டிகிரி முடிச்சு அட்டெனேட் லோ முடிச்சவங்களும் அடுத்தது டைரக்டா லோ காலேஜால போய் அட்டெனேட் லோ முடிச்சவங்களுக்கும் 2 பேருக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா, நீங்க கவர்மெண்டால அதாவது ஓப்பன் யூனியால எல்எல்பி டிகிரி முடிச்சவங்களும் அடுத்தது சர்ச் ஸ்கோர் அடிப்படையில் போயிட்டு எல்எல்பி டிகிரி முடிச்சவங்களும் 2 பேருமே நீங்க வந்துட்டு அந்த கவர்மெண்டால கோல் பண்ணக்கூடிய கோமனான டிகிரி கேட்பாங்களே. இப்போ நார்மலா SLAS-க்கும் நீங்க என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். SLAS அடுத்தது இப்போ உங்களோட டிகிரி கொமனான டிகிரி கேட்கக்கூடிய எந்த போஸ்ட்டுக்கு வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம் ஓப்பன் யூனியால எல்எல்பி டிகிரி முடிச்சவங்களும் அடுத்தது
செட் ஸ்கோர் அடிப்படையில் போன ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அட்டெனேட் லோ, அதாவது லோ காலேஜில் போய் அட்டெனேட் லோ முடித்தவங்க டிகிரி இல்லாமல் என்ன செய்யலாது, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ண இயலாது. அவங்கள்ட்ட வேற டிகிரி, வேற ஏதும் டிகிரிகள் முடிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். மற்றபடி லோ காலேஜால போய் மட்டும் எடுக்கக்கூடிய அட்டெனேட் லோ வச்சு அவங்களால என்ன செய்ய இயலாது. இதை வந்துட்டு தொழில் தகமைன்னு சொல்றேன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். சரியா? விளங்கிட்டா நான் சொல்றது? ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் விளங்கிட்டு தானே? ஆமா சார். ஃபுல் டைம்னு ஓ, சொன்னா சாட்டர்டே சண்டே இல்லையா சார்? வீக் டேஸ் ஃபுல்லா நடக்குமா? எதை கேட்குறீங்க நீங்க? லோ இல்ல காலேஜ் லோ காலேஜ்ல லோ காலேஜ் ஃபுல் டைம் 3 இயர்ஸும் ஃபுல் டைமா? வீக் டேஸ், சில வேலைகள்ல வீக்கெண்ட்லயும் போடுவாங்க. 3 இயர்ஸும் ஃபுல் டைம் கிளாஸ் மாதிரியா? இல்ல 1 இயர் அப்படி இல்லையா? 3 இயர்ஸும் ஃபுல் டைம். நீங்க அங்க வந்துட்டு இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் விளையாட்டா அட்டெண்டன்ஸ் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட். அப்ப நீங்க போனா மட்டும்தான் நாங்க உங்களோட அட்டெண்டன்ஸ் கவுண்ட் ஆகும். அப்ப 80% வரவு இருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு வருஷம் எக்ஸாம் செய்யலாம். நார்மலா 70 75 அந்த அதுல இதொண்டு கொடுப்பாங்க. நீங்க லெட்டர் கொடுத்து வேற எதுவும் இஷ்யூவல் இருந்தா கொஞ்சம் குறைச்சி நீங்க போகலாம். மற்றபடி 75 80 அதுக்குள்ள இருக்கணும் உங்களோட அட்டெண்டன்ஸ். அது அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு வருஷம் எக்ஸாம் செய்யறதுக்கு அனுமதி தருவாங்க. லோ காலேஜ் ஓப்பன் யூனி வந்து அந்த அந்த பிரச்சனை இல்லை. சரியா? ஓப்பன் யூனியில ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஓப்பன் யூனி ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங். அவங்க தார மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்க எந்த கிளாஸும் அட்டென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்க கிளாஸஸ் ஒன்றும் அட்டென்ட் பண்ண இல்லைன்னு சொன்னாலும் என்ன செய்யலாம், நீங்க எக்ஸாம் அவங்க வைக்கிற எக்ஸாம் நீங்க பாஸ் ஆனீங்கன்னு சொன்னா சரி. அக்கா ஓகே, வேற ஏதும் இது சம்பந்தமான டவுட்ஸ் இருக்கக்கூடிய ஆக்கள் யார் இருக்கிறீங்க? Excuse me, sir. சொல்லுங்க. லோ காலேஜ்ல இப்போ O level ரிசல்ட்ஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சி வேணும் தானே? ஓ ஒருவேளை இங்கிலீஷ்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிட்டு அந்த 3 இயர்ல போட்டு இல்ல கொடுக்க இல்ல, அப்படி செய்ய இயலாது. நீங்க இல்லைன்னு சொன்னா அப்ளை பண்ணி அதுல சி ரிசல்ட்ஸ் இப்ப எடுத்துட்டு அப்ளை பண்ண முடியுமா சார்? நீங்க அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களை கால் பண்றதுக்கு இடையில உங்களுக்கு சி எடுத்தீங்கன்னு சொன்னா இஷ்யூ இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போற டைம்ல அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கணும் உங்கள்ட்ட. Yeah, சார் ஓப்பன் யூனி வந்து 4 to 5 இயர்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க. அப்போ வந்து அந்த இயர்ஸை வந்து ஸ்பீட் அப் பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் இல்ல லேர்னிங் இல்ல, சொல்லி அப்படி பண்ண இயலாது. ஸ்பீட் அப் அவங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி தானே போகும். ஒரே டைம்ல தானே எக்ஸாம் நடக்கும். அடுத்தது வந்துட்டு நீங்க ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களோட இயர் வந்துட்டு என்ன செய்யும், கூடும். இதை விட கூடும். விளையாட்டா ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்ப கட்டாயம் இங்கிலீஷ்ல சி இருக்கணுமா சார்? எதுக்கு கேக்குறீங்க? ஓப்பன் யூனிக்கா லோ காலேஜுக்கா? ஓப்பனுக்கு. ஓப்பனுக்கு இங்கிலீஷ் தேவை இல்லையே. ஓப்பனுக்கு 3 இயர்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு. தேவை. A level 3 இயர்ஸ். அப்ப இது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் வந்துட்டு. இந்த கொஞ்சம் அந்த சவுண்ட் வாராக்கள் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. சார் இப்ப ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல சி தேவையில்லை தானே? என்ன சார்? இல்ல தேவையில்லை. உங்களுக்கு ஓ லெவலே தேவையில்லை. A level வந்துட்டு 3 இயர்ஸ் இருந்தா சரி. அதுக்கு பிறகு நாங்க லோ காலேஜ் போறதுக்கு அது எதுவும் பிரச்சனையா லோ காலேஜ் போற டைம்லயும் A level வந்துட்டு 2 CS இருக்கணும். லோ காலேஜ்ல ஃபைனல் எக்ஸாம் செய்யற டைம்ல A levelல உங்களோட 2 CS இருக்கணும். அதுல இங்கிலீஷ் பார்க்க மாட்டாங்க என்ன சார்? அதுலயும் இங்கிலீஷ் பார்க்க மாட்டாங்களா? சரி சார். ஓகே, இது எல்லாருக்கும் கிளியர் தானே? சொல்லுங்க சார். சொல்லுங்க. சாதாரணமா வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில 3S இருந்தா ஓகே. அதே மாதிரி லோ காலேஜ்ல வந்து 2CS இருக்கணும். ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து இங்கிலீஷ்ல என்ன இருந்தாலும் ஓகே. லோ காலேஜ்ல வந்து சி இருக்கணும். அதே மாதிரி சார் அடுத்த வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து ஒன்லைன்
லோ இல்ல காலேஜ்ல இல்ல வந்து ஓப்பன் யூனில ஆன்லைன் மட்டும் இல்ல வீக்கெண்ட்லயும் கிளாஸ் போடுவாங்களா? ஆன்லைன் அண்ட் ஒன் சைட் ஓ, லோ காலேஜ்ல வந்து ஒன் சைட் மட்டுமெண்டா இதுல மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் எது சார்? நாங்க சூஸ் பண்ண கொள்ள எதை சூஸ் பண்ணினா நல்ல? இப்ப நீங்க சூஸ் பண்றது வந்துட்டு ரெண்டுமே நல்லம் தான். ஆனா நம்ம ஓப்பன் யூனியால போறது இன்னும் நல்லம். ஏன்டா எல்எல்பி டிகிரியும் உங்களுக்கு கிடைக்குது தானே. ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவா போனாலும் 4 வருஷத்துக்குரிய டிகிரி உங்களுக்கு அங்க கிடைக்குது. ஓ சார், இப்ப நாங்க ஏற்கனவே ஒரு டிகிரி வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளா இருந்தா லோ காலேஜ் அப்ளை பண்ணினா நல்லமா? இல்ல நீங்க ஏற்கனவே டிகிரி இருக்கிறவங்க இந்த லோ காலேஜுக்கு போனீங்கன்னு சொன்னா நல்லம் தான். ஆனா ஃபுல் டைம் உங்களால செய்ய இயலுமா இருக்கும். விளங்கிட்டா நான் சொல்றது? டிகிரி இல்லாதவங்களுக்கு ஓப்பன் யூனி ஓகே. டிகிரி இருக்கக்கூடியவங்களுக்கு லோ காலேஜ் ஓகே. ஓ சார், இப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு எல்லாம் சூட்டபிள் அமையுதுன்னு வச்சுக்கோங்களே. இப்ப உதாரணமா நாங்க ஒர்க் செய்த பிளேஸ்லயும் வந்து நீங்க லோ காலேஜுக்கு போறேன்டா நாங்க உங்களுக்கு பெர்மிஷன் தரோம்னு சொல்லி செல்லக்கல்ல நாங்க ம். ஓப்பன் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணது ஓகேயா, லோ காலேஜ் சூஸ் பண்ணது ஓகேயா? உங்கள்ட்ட டிகிரி இருந்துச்சுன்னு சொன்னா லோ காலேஜ் நீங்க சூஸ் பண்றது ஓகே. டிகிரி இல்லன்னு சொன்னா ஓப்பன் யூனி சூஸ் பண்றது ஓகே. ஓகே சார், இல்ல தேங்க்யூ. பிஏ டிகிரி வச்சுட்டு லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணலாமா ஸ்ட்ரைட்டா? நீங்க என்ன இருந்தாலும் உங்கள்ட்ட பிஏ டிகிரி இருந்தாலும் சரி, அடுத்தது வந்துட்டு நீ உங்கள்ட்ட டிகிரி இல்லன்னு சொன்னாலும் சரி, நீங்க லோ காலேஜுக்கு ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணலாம். இஷ்யூ இல்ல. அவங்க கேட்கிற குவாலிஃபிகேஷன் 2 சிஎஸ் தானே ஏ லெவல்ல. உங்கள்ட்ட டிகிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டிகிரி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ரெண்டுக்குமே டிகிரி தேவை இல்லை உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு. ஆனா உங்களோட டிகிரியை அங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. விளங்கிட்டா சொல்றது உங்களுக்கு? நான் சொல்ற விலங்கு தானே உங்களுக்கு உங்களுக்கு டிகிரி இருக்குங்கிறதுக்காக எக்ஸாம்ஸனோ இல்ல சப்ஜெக்ட்ல ஏதோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா போகணும். லோ காலேஜுக்கு டிகிரியோட போனாலோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா? ஓப்பன் யூனிவர்சிட்டில செய்யாம எல்லாருக்கும் போனா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஓப்பன் யூனிவர்சிட்டில செய்துட்டு போனா இல்லன்னு சொல்லியிருந்தீங்க. என்னன்னு சொன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டில எல்எல்பி டிகிரி இருந்தா அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லன்னு சொன்னீங்கல்ல போன இல்ல இல்ல கிளாஸ்ல. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையே, ஃபைனல் எக்ஸாம் தானே இருக்குது. ஓப்பன் யூனி எல்எல்பி டிகிரி முடிச்சா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்ய தேவையில்லையே லோ காலேஜ்ல. ஓப்பன்ல செய்தா அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்ய ஓ தேவையில்ல. இப்ப நீங்க லோ காலேஜ்ல சப்ஜெக்ட் 3 வருஷத்து அதுக்கு தானே இப்ப உங்களுக்கு ஓப்பன் யூனியில வந்துட்டு எல்எல்பி டிகிரி சாரது வந்துட்டு இப்ப இந்த வருஷம் வந்துட்டு இந்த வருஷம் போன வருஷத்துல இருந்து ஹொன்ஸ் டிகிரியா மாத்திட்டாங்க. இப்ப நீங்க டைரக்டாவே ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யலாம் லோ காலேஜ்ல செய்யலாம். சார் சொல்லுங்க சார், அப்ப அங்க லோ காலேஜ்ல போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் இல்ல, டைரக்டாவே இல்ல நான் இல்ல ஃபைனல் நீங்க லோ எக்ஸாம் காலேஜ்ல செய்யலாம். ஓப்பன் யூனியில இருக்கிறவங்க லோ காலேஜ்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ண தேவை இல்லையா? அங்க அட்டெண்டன்ஸ் பார்க்க மாட்டாங்க. சரி, ஓகே. அடுத்தது இன்னொன்று இருக்குது நிறைய பேர்கிட்ட பிரைவேட் யூனிவர்சிட்டி இல்ல சந்தேகம் நிறைய பேர் இருக்குதானே. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல எல்எல்பி டிகிரி முடிக்கிறது. நிறைய பேர் வந்துட்டு அந்த குயிக்கா போறதுக்கு பாக்குறேன். அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி ஏற்கனவே அப்படி ஒரு நிலைமை இருந்ததான். பிரைவேட் யூனிவர்சிட்டியில எல்எல்பி டிகிரி முடிச்சா அவங்க டைரக்டா என்ன செய்யலாம் லோ காலேஜுக்கு போகலாம். அவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி போய்த்திரலாம். இப்ப என்னன்னு சொன்னா இப்ப வந்துட்டு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதாவது வேர்ல்ட்ல 100 ரேங்குக்குள்ள இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல எல்எல்பி டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில என்ன செஞ்சிருக்கணும் எல்எல்பி டிகிரி முடிச்சிருக்கணும். இப்ப நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் என்ன செய்யறாங்க எல்எல்பி டிகிரி கொடுக்குறாங்க. ஆனா லோ காலேஜுக்கு நீங்க போற டைம்ல ஓப்பன் யூனியில எல்எல்பி டிகிரி முடிச்ச மாதிரியோ இல்ல சர்ச் ஸ்கோர் அடிப்படையில ஸ்டூடெண்ட்ஸ் எல்எல்பி டிகிரி முடிச்ச மாதிரியோ நீங்க டைரக்டா ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்ய இயலாது. பிரைவேட்டா செஞ்சவங்க செய்ய இயலாது. அவங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யலாம். அதுலயும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்குரிய எக்ஸாம் அவங்க பாஸ் ஆகணும். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யலாம் அட்டெண்டேட்ல முடிக்கலாம். விளையாண்டா சொல்றது? ஓகே. அடுத்தது பேமெண்ட். இப்போ எல்எல்பி ஓப்பன் யூனியில எல்எல்பி டிகிரி முடிக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 320 அதுக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய சில நான் ஒரு அன்னளவா தான் சொல்றேன் உங்களுக்கு பேமெண்ட் அவ்வளவுக்குள்ளதான் உங்களோட டோட்டல் பேமெண்ட்ஸ் முடியும். சரி ரெண்டுக்குமே லோ காலேஜுக்கும் அப்படிதான், அடுத்தது ஓப்பன் யூனிக்கும் அப்படிதான். அடுத்தது வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில தான் என்ன பேமெண்ட் பே பண்ண வேண்டி வரும். அடுத்தது வந்துட்டு அந்த பேமெண்ட்டும் உங்களால பே பண்ண இயலாம இருந்தா நீங்க ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து அதையும் என்ன செய்யலாம்
இன்னும் கூடுதலான இன்ஸ்டால்மெண்ட் கம்ப்ளீட்டா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ்? சார் சொல்லுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில 4-5 இயர்ஸ்க்கு மேல இயர்ஸ் போடுன்னு சொன்னாங்க தானே, அது எப்படி சார்? முழங்கையில ஓப்பன் யூனிவர்சிட்டியில 4-5 இயர்ஸ்க்கு போடுன்னு சொன்னாங்க தானே, எக்ஸாம் பேஸ்டா? நீங்க பேசுற எனக்கு கிளியர் இல்லைமா, கொஞ்சம் சவுண்டா பேசலுமா? ஓப்பன் யூனில என்ன சொன்னீங்க? ஓப்பன் யூனிவர்சிட்டியில 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கூடும்னு சொன்னவங்க தானே எக்ஸாம் ஓ பேஸ்டா, அது ஓ எப்படி சார்? ஓப்பன் யூனில வந்துட்டு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கூடும் அப்படின்னு சொன்னது எப்படின்னு கேக்குறீங்க? அப்படியா? ஓ சார். அவங்களோட இப்ப எக்ஸாம் வைக்கிற டேட் வந்துட்டு தள்ளி போகலாம். சரி, அப்ப எல்லாம் ஒரே டேட்டுக்கு வைக்க மாட்டாங்களே கம்ப்ளீட்டா. அதுல ஸ்ட்ரைக்குகள் அடுத்தது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப அதுக்காக தான் 4 to 5 இயர்ஸ் போட்டேன் நான் உங்களுக்கு. அத பார்க்க இயர்ஸ் கூடுமா சார்? விலங்கையில நாங்க எக்ஸாம்ல அந்த இல்ல நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அதை பார்க்க இயர்ஸ் கூடும் உங்களுக்கு. ஆ, உங்களுக்கு 12 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? 12 அகாடமிக் இயர்னு சொல்லுவாங்க அது. சரியா? இப்ப அவங்களோட எக்ஸாம் வைக்கிறப்ப ஒவ்வொரு இயர் இப்ப 2025ல இருக்கிறது 2027ல ஒரு எக்ஸாம் வச்சாங்கன்னா அதான் ஒரு அகாடமிக் இயர். சரியா? அப்ப அந்த 12 அகாடமிக் இயருக்குள்ள நீங்க இந்த எல்எல்பி டிகிரியை முடிக்கணும். பிள்ளைங்கடா சொல்றது. இன்னொன்றும் இருக்குது. ஓப்பன் யூனியில வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படித்தானே? வேலை நிமித்தமா ஃபாரினுக்கு போகக்கூடியவங்க அப்படி ஓ இருப்பாங்க. சார். இப்ப அவங்க வந்துட்டு டிரெக்டா, அதாவது என்ன செய்யலாம்னு சொன்னா, அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நாட்டுல தான் இருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நாட்டுல தான் இருக்கணும். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அவங்க வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டுல இருந்தே அவங்களோட எக்ஸாம் என்ன செய்யலாம், ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? அதுக்கு முதல் ஓப்பன் யூனிக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க நீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டுக்குரிய ஸ்ரீலங்கா எம்பசி இருக்குன்னு தானே, அதுக்கு உங்களுக்கு பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. நீங்க ஸ்ரீலங்கா எம்பசிக்கு போய் அந்த எக்ஸாமை செய்ய வேண்டி வரும். விளங்கிட்டா சொல்றது? ஓ சார். ஓகே. வேற இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமே. சார் Yes, இப்ப sir. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சொல்லுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சார் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எடுப்பினம் அப்படி எலிஜிபிள்? ஓகே, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். கொஞ்சம் இருங்க. Yes, sir. சொல்லுங்க. Doubt. இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி டிகிரி வந்து எந்த மீடியம் சார்? இப்போ பேட்டிகுலர்னு சொல்லக்குள்ள வந்து இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அது இஷ்யூ ஆகுமா? ஓகே, அதுல வந்துட்டு 3 மீடியமும் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது, சிங்கள மீடியம் இருக்குது. நீங்க விரும்பக்கூடிய மீடியத்துல என்ன செய்யலாம், நீங்க அப்ளை பண்ணலாம். விளங்கிட்டா சொல்றது? இப்போ அப்ளை பண்ணாலும் பேட்டிகுலர்னு சொல்லக்குள்ள வந்து தமிழ் மீடியம் தான் இருக்கணும்னு அப்படி எதுவும் அப்படி இருக்கா? இல்லையா? அப்படி இல்லை. நீங்க இப்ப உங்களுக்கு 3 மீடியமும் அப்ளை பண்ணலாம். நீங்க பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா உங்களோட இது என்ன, அதுல நீங்க உங்களுக்கு என்ன மீடியம் தேவையோ அந்த ஏற்கனவே அதை அப்படி போட்டதால தான் நிறைய பிரச்சனைகள் வந்தது. சரியா? ஹலோ, பிள்ளைகள் இந்த அவங்களோட மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிட்டுங்களா இதுக்குள்ள? ஃபார்ம்ஸ் அந்த மீடியத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணுவீங்களா? விலங்கையில நான் கேட்ட அந்த மீடியம் பிரச்சனை கொஞ்சம் கிளியர் பண்ணுவீங்களா? ஓகே, நீங்க வந்துட்டு இப்ப 3 மீடியமும் எல்லா சென்டர்லயும் நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். சரியா? ஆனா நீங்க படிக்கிற டைம்ல உங்களுக்கு இப்ப நீங்க சிங்கள மீடியம் பெட்டிகுலர்ல அப்ளை பண்ண போறீங்கன்னு சொன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு நீங்க அதுக்கு பிறகு இப்ப செலெக்ஷன் டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா பாஸ் ஆனதுக்கு பிறகு உங்களோட சென்டர் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இல்ல அங்க இல்லைன்னா அவங்க ஓப்பன் யூனியால அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு தருவாங்க உங்களுக்குரிய சிங்கள மீடியத்துக்குரிய சென்டரை. சரியா? ஓகே சார். ஆனா எல்லாருமே அந்தந்த ரீஜன்ல தான் உங்களோட ரீஜனல் சென்டர்ல மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு ரீஜனல் சென்டருக்கு என்ன செய்ய இயலாது, யாருமே அப்ளை பண்ணவே இயலாதா? அப்படி அப்ளை பண்ணி நீங்க செலக்ட் ஆனாலும் உங்களை உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க. இதை கிளியரா விளங்கிக் கொள்ளுங்களா? நீங்க எந்த மாகாணத்துல பாக்குறாங்களா, உங்களோட ஜிஎஸ் கேரக்டர் கட்டாயம் கேட்பாங்க. அது எந்த மாகாணத்தில் இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. இப்போ ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ன்னு சொன்னா இப்போ நீங்க
ஜஃப்னான்னு சொன்னா பவுனியாவில் இருக்கிறவங்களும் ஜஃப்னா தான் உங்களோட சென்டர். நீங்க உங்களோட சென்டரை மாத்தி மெடிக்கலுக்கு என்ன செய்ய இயலாது, நீங்க போட இயலாது. சரியா? ஓகே சார். அப்ப அதால இப்ப உங்களோட ஜிஎஸ் கேரக்டர் எங்க எடுக்க இப்ப உங்களால எங்க எடுக்க இயலுமோ அந்த சென்டரை நீங்க அந்த ரீஜனல் சென்டரை நீங்க என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி எடுக்கலாமா? இப்ப நிறைய பேர் வேலை நிமித்தமா என்ன செஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் களம்புல இருப்பாங்க. ஆனா அவங்களோட ப்ரொவின்ஸ் வந்துட்டு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நார்த் ப்ரொவின்ஸா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க மெடிக்கலுக்கு தான் என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். களம்புக்கு அப்ளை பண்ண இயலாது. சரியா? உங்களால களம்புல ஜிஎஸ் கேரக்டர் எடுக்க இயலுமா இருந்தா மட்டும்தான் நீங்க களம்புல என்ன செய்யணும், அப்ளை பண்ணலாம். விளங்கிட்டா நான் சொன்னது தெளிவா? சார். Please, sir. ஓகே, நம்ம எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் நம்ம லோ காலேஜ்ல வந்து ஓ லெவல் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க சார். ஓ இங்கிலீஷ்ல சி இல்லைன்னு சொன்னா டிகிரியோட நம்ம அப்ளை பண்ணலாமா சார்? அது எஸ் இருந்தாலும் எதை சொல்றீங்க? லோ காலேஜ்ல ஓ லெவல்ல சார். ஓ சார், ஓ லெவல்ல இங்கிலீஷ்ல எஸ் இருக்கு சார். ஓ யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சிருந்தா நம்ம அதுக்கு அப்ளை இல்ல, பண்ணலாமா சார்? சி அதுல அதை இல்லாம. பார்க்க மாட்டாங்களா? அதுல உங்களுக்கு சி கட்டாயமே. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கட்டாயம் உங்களுக்கு சி வேணும். டிகிரியை பார்க்க மாட்டாங்க. உங்களை டிகிரி எங்க பார்ப்பாங்கன்னு சொன்னா ஓப்பன் யூனில 3 இயர்ஸ் எடுத்துட்டு போவாங்க தானே பிள்ளைகள். இப்போ 3 இயர்ஸோட எல்எல்பி டிகிரி முடிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? ஆனா லோ காலேஜில் ஃபைனல் எக்ஸாம் செய்யற டைம்ல உங்களோட 2 சிஎஸ் கட்டாயம் இருக்கணும். ஆனா அந்த 2 சிஎஸ்சிக்கு பதிலா உங்கள்ட்ட டிகிரி இருந்தா நீங்க என்ன செய்யலாம், அங்க ரிக்வஸ்ட் பண்ணி லோ காலேஜில் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த 2 சிஎஸ் இல்லாமலே நீங்க ஃபைனல் எக்ஸாம் செய்யலாமா? அப்படின்னு சொன்னா நம்ம அப்ளை பண்ணலாம் என்ன சார்? எஸ் இருந்தா டிகிரி இருந்தா அப்புறம் அப்ளை பண்ணி போகலாம் என்ன ஓ சார்? நீங்க லோ காலேஜ் இப்போ ஓப்பன் யூனிக்கு போகலாம், இஷ்யூ இல்லை. 3 இயர்ஸ் இருந்தாலே போதும். ஓப்பன் யூனிக்கு ஓகே சார். சி எல்லாம் தேவையில்லையே. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஓப்பன் யூனிக்கு உங்களுக்கு ஓ லெவல் தேவையில்லை. ஏ லெவல்ல இந்த 3 இயர்ஸ் இருந்தாலே நீங்க ஓப்பன் யூனிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். விளையாட்டா? சார். சார் அடுத்த விஷயம் போலாம் சார். ஓகே, சரி, ஓகே. கொஞ்சம் இருங்க. இப்ப அடுத்தது இப்ப நான் இதுல போட்டிருக்கிறது வந்துட்டு ஒவ்வொரு சென்டருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளுக்கு எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுல போட்டிருக்க எலகுவேட் ஷீட். சரியா? கலம்புல 200 ஸ்டூடெண்ட்ஸ், கெண்டில 120, அதே மாதிரி மாத்திரையில வந்துட்டு 75, அனுராதபுரையில 75, மற்ற எல்லாமே 75, பதுளையில 40, அதே மாதிரி புர்நாகலையில 45, ரத்னபுரையில 45. இவ்வளவு பேர் தான் என்ன செய்வாங்க? ஜெஃப்னால எவ்வளவு சார்? 75. ஜெஃப்னாலியா? ஓ 75 பேர் தான் உள்ளுக்கு எடுப்பாங்க. இப்ப நிறைய பேருக்கு கட் ஆஃப் மார்க்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க வந்துட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் எத்தனை சார் எத்தனை சார் எத்தனை சார்னு சொல்லி. ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் மார்க்ஸ் டிஃபர் ஆகும். சரியா? பேப்பர் ஹார்ட்டா வந்தா அவங்களோட மார்க்ஸ் வந்துட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் குறைவா வரும். பேப்பர் கொஞ்சம் ஈஸியா வந்தா கட் ஆஃப் மார்க்ஸ் கூட வரும். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியால கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன செய்யற இல்லை, நிர்ணயிக்கிற இல்லை. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே எலகுவேட் சீட் வந்துட்டு அதுல போட்டிருக்கிறாங்க தானே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி, அப்படித்தானே? இப்போ நார்மலா கலம்புக்கு 200, இப்போ ஜஃப்னாக்கு 75 ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ ஹையஸ்ட் மார்க்ஸ் டோட்டலா யாரு கூட மார்க்ஸ் எடுத்துருக்காங்களோ அதுல இருந்து ஓர்டர் படுத்துவாங்க மார்க்ஸ். சரியா? 75வது ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன செய்வாங்க, அதான் கட் ஆஃப் மார்க்ஸ். விளையிட்டா சொல்றது? ஓப்பன் இனியால ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் மார்க்ஸ் வெளியிடுற இல்லை. இப்போ நம்ம தான் அதில் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நாங்கள் தான் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொன்னால், இப்போ பெட்டிக்குலோவில் ஒரு ஆள் 262 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு, அவர் வந்துட்டு செலக்ட் ஆக இல்லை. 263 எடுத்த ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகியிருந்தார் அப்படின்னு சொன்னால் 263 தான் அவர் இந்த வருஷத்துக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் பெட்டிக்குலோ டிஸ்ட்ரிக்ட். சரியா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் வந்துட்டு கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன செய்யும், வித்தியாசப்படும். விளங்கிட்டா சொல்றது? இப்ப பாருங்க 2023ஆம் ஆண்டு கட் ஆஃப் மார்க்ஸையும் அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு கட் ஆஃப் மார்க்ஸையும். போன வருஷம் நடந்ததுல கலம்புல 276, கண்டி 262, 271, 260, 60, 63, 58, 79, 69 இப்படித்தானே இருக்குது. இப்ப எல்லாத்துலயும் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன செஞ்சிருக்குது, வித்தியாசப்பட்டிருக்குது. இப்ப கலம்புல அப்ளை பண்ண ஒரு ஆள் வந்துட்டு 275 எடுத்தாலும் அவர் செலக்ட் இல்லை.
ஆனா அவர் வந்துட்டு ஜஃப்னாவில் அப்ளை பண்ணி இருந்தாருன்னு சொன்னா 265 எடுத்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், செலக்ட் ஆயிருக்கலாம், அப்படித்தானே? ஓகே. ஆனா அப்படி அது அப்ளை பண்ண அந்தந்த சென்டரை பொறுத்து. சரியா, அந்தந்த சென்டர்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து அவங்க எடுக்கிற மார்க்ஸை வச்சு தான் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வரும். விளங்கிட்டா இதுல ஸ்ட்ரக்சர்? ஓ சொல்லுங்க. இப்ப நான் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன். நான் எந்த சென்டர்ல எழுதலாம்? முல்லைத்தீவுன்னு சொன்னா உங்களோட ஜஃப்னா வரும். ஆஹ் இப்போ அதில் நீங்கள் என்ன, இப்போ நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஓப்பன் யூனிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நாங்கள் இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டைமில் உங்களுக்குரிய கைடன்ஸ் அதுக்கு தருவோம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் செய்யணுங்கிறது அதுக்கு ஒரு வேறையாக நாங்கள் சீசன் கட்டாயம் எல்லாருக்குமே வளமையாக நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள். சரியா, அப்போ அதே மாதிரி எல்லாருக்குமே அது நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் கட்டாயம் ஒரு செஷன் ஒன்று போடுவோம், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது சம்மந்தமாக. சரியா, அதில் மீடியம், அடுத்தது வந்துட்டு உங்களோட கோர்சஸ், அது ரெண்டையும் சரியா நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளணும். மீடியம் சேஞ்ச் பண்ண இயலாது நீங்க திருப்ப பேமெண்ட் பே பண்ணதுக்கு பிறகு. சரியா, அப்ப அந்த டைம்ல அப்ளை பண்ற டைம்ல எல்லாருமே கட்டாயம் கவனமா இருந்து கொள்ளணும். அடுத்தது வந்துட்டு ஓப்பன் யூனி வந்துட்டு இந்த போஸ்ட்லயோ, அடுத்தது வந்துட்டு வீட்டு அட்ரஸுக்கோ உங்களுக்கு அட்மிஷன் செய்ய மாட்டாங்க, கம்ப்ளீட்டா சென்ட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு, என்ன போஸ்ட்லேயோ இல்லை வேறு இதுலேயோ உங்களுக்கு அந்த அட்மிஷன் வரும் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் இந்த இதில் என்ன ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். அப்போ அது உங்களுக்கு அது அந்த அந்த டைமில் உங்களுக்கு அது சம்மந்தமாக கைட் பண்ணுவோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை மறந்துடக்கூடாது. இப்போ அதில் அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி உள்ளுக்கு போய் தான் அட்மிஷன் டவுன்லோட் பண்ணணும். அட்மிஷன் டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு அடிஷனல் சிக்னேச்சர் எடுக்கணும். அதாவது உங்களோட ஏரியா ஜேபிஓ, அடுத்தது வந்துட்டு ஜிஎஸ்டிஓ, இல்லை அதில் தந்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஆள்கிட்ட நீங்க சிக்னேச்சரை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதான் அந்த உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பண்ற அட்மிஷன்ல தான் உங்களோட எக்ஸாம் ஹோல், என்ன எக்ஸாம் ஹோல், எத்தனை மணிக்கு எக்ஸாம் நடக்க போகுது, என்னென்ன சப்ஜெக்ட்ங்கிறதெல்லாம் அந்த அட்மிஷன் கார்டில் கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. சரியா, எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் யூனி மட்டும் வராது, நிறைய ஸ்கூல்ஸ் வரும் உங்களுக்கு. சரியா, ஏன்னா நிறைய பேர் தான் நீ இதுக்கு அப்ளை பண்றேன். அப்ப அதால வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல்ஸும் வரும். இப்போ ஓப்பன் யூனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ் வரும். அப்ப அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் சென்டர் வந்துட்டு சம்டைம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். இப்போ எல்லாரும் பக்கத்துல இருக்கலாம், உங்களோட சென்டர் வந்துட்டு வித்தியாசப்படலாம், எக்ஸாம் சென்டர். சரியா, இப்ப இது உங்களுக்கு தரவா கிளியர் ஆயிட்டு தானே? ஓகே, இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நம்மளோட கிளாஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு போவோம். இது உங்களுக்கு எல்எல்பி கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிட்டுது. ஓகே, கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் அந்த எக்ஸாம் சிஸ்டத்துல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொண்டு தாங்க. உங்களோட அந்த எக்ஸாம் வந்துட்டு எப்படி, இப்போ நீங்கள் இது வரைக்கும் 2 மாதத்துக்குரிய எக்ஸாம் செஞ்சுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய எக்ஸாம் செஞ்சுருப்பீங்க, அதே மாதிரி 2ஆம் மாதத்துக்குரிய எக்ஸாமும் செஞ்சுருப்பீங்க. இப்போ இதில் உங்களோட ஜென்ரல் நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குதா இல்லை குறைவாக இருக்குதா? அதில் எதுவும் சேஞ்சஸ் நாங்கள் செய்யணுமா? அதை ஒரு கிளாஸில் இருக்கிறவங்க ஒருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ சார். சொல்லுங்க. இங்கிலீஷ் கட் அவுட் என்ன, இங்கிலீஷ் அந்த எத்தனை மார்க்ஸ் மேலே எடுத்த பாஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? ஓகே, அது கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு இப்போ உங்களோட இந்த பாஸ் மார்க்ஸ் வந்துட்டு ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும், அதாவது நான் அது ரெண்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க், இந்த பாஸ் மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 20 மார்க்ஸுக்கு மேலே எடுக்கணும். சரியா, அதே மாதிரி உங்களோட ஜிகேலையும் ஐக்யூலையும் 10 மார்க்ஸுக்கு மேலே எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் பாஸ் மார்க்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. சரியா, இப்போ இதையும் விட நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் குறைவாக எடுத்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் கூடுதலாக எடுத்தாலும் உங்களுக்கு என்டர் பண்ண மாட்டாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஐக்யூ இப்போ ஜிகேல வந்துட்டு 9 மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க, மற்ற எல்லாத்துலேயுமே 100 மார்க்ஸ் எடுத்தாலும் இப்போ எல்லாரையும் விட கட் ஆஃப் மார்க்ஸ் உங்களோட கூட. ஆனால் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்ல நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க, அப்படித்தானே? ஆமாம். அப்படி ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓப்பன் யூனிக்கும் லோ காலேஜுக்கும் 2 டிஃப்ரெண்ட் இருக்குதா? அவங்களோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சரில் இப்போ எக்ஸாம் அந்த அவங்க பார்க்குற கட் ஆஃப் மார்க்ஸில் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ லோ காலேஜ் வந்துட்டு 2 சப்ஜெக்ட், அதாவது தமிழும் இங்கிலீஷும் கட்டாயம் 40க்கு மேலே உங்களோட மார்க்ஸ் இருக்கணும். அதுக்காக தான் நான் இதில் வெரி ஹைன்னு போட்டிருக்கிறேன், காம்படிட்டிவ். சரியா, விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? ஓகே. இங்கிலீஷ்லேயும்
தமிழ்லையும் உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு 40க்கு மேல இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். அதுல ஒரு மார்க்ஸ் இப்ப அதுல 39 எடுத்தாலும் நீங்க மத்த சப்ஜெக்ட் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க டிஸ்குவாலிஃபைட். சரியா? அதுக்கு பிறகு மத்தது ஐக்யூவும் ஜிகேயும் இருக்குதானே, அது ரெண்டுலையும் தான் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸா பார்ப்பாங்க. அதாவது 200க்கு பார்ப்பாங்க. இப்போ முதலாவது குவாலிஃபிகேஷன் உங்களோட நீங்க உள்ளுக்கு என்ட்ரு ஆகணும் அப்படின்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்துட்டு உங்களோட 40க்கு மேல கட்டாயம் இருந்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதுக்கு ரெண்டுலையும் 40க்கு மேல இருக்கணும். அடுத்தது வந்துட்டு ஐக்யூலையும் ஜிகேலையும் ரெண்டுலையும் வந்துட்டு உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் பார்ப்பாங்க. ரெண்டையும் கூட்டி யார கூடையோ அவங்கள உள்ளுக்கு எடுப்பாங்க. விளையாட்டா இப்ப இது ரெண்டுலையும், அதாவது இப்ப இது ரெண்டுலையும் வருஷத்துக்கு 750 பேர் ஓப்பன் யூனிவர்சிட்டி எடுப்பாங்க. அதே மாதிரி லோ காலேஜ் வந்துட்டு 225 பேர் தான் வருஷத்துக்கு எடுப்பாங்க. ஓலையில சில்லங்க ஃபுல்லா விளங்கிட்டு தான் நான் சொல்றது. இப்ப ஓப்பன் யூனி ஏன் ஈஸின்னு சொல்றேன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே 4 சப்ஜெக்ட்லயுமே என்ன செய்யற இல்ல பெர்ஃபரா இருக்கிற இல்ல. இப்ப நார்மலா ஒரு ஆள் வந்துட்டு இங்கிலீஷ்ல வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு இஷ்யூ இல்ல ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும். ஆனா லோ காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல ஒரு ஆள் வீக் 3 சப்ஜெக்ட்லயும் நல்லா செய்வாரா இருந்தாலும் அவருக்கு இங்கிலீஷ்ல 40க்கு குறைஞ்சா என்ன செய்ய இயலாது, உள்ளுக்கு போக இயலாது. அப்படித்தானே? ஆனா ஓப்பன் யூனி அப்படி இல்லை. ஓப்பன் யூனி எக்ஸாம் வந்துட்டு இப்படித்தான், அதாவது 4 சப்ஜெக்டையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. அவங்களோட பாஸ் மார்க்ஸ் வந்துட்டு குறைவு தானே. இப்ப 20 20 10 10. அப்ப அது எல்லாருமே மேக்சிமம் அதுக்கு மேல எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் உண்மையாவே படிக்கக்கூடிய ஆட்கள். சரியா? இப்ப 20 20 10 10 அதான் உங்களோட அந்த மார்க்ஸ் நார்மலா பாஸ் மார்க்ஸ். இப்ப இதுக்கு மேல உங்களோட மார்க்ஸ் இருந்து 4 சப்ஜெக்டையும் தான் கூட்டி பார்ப்பாங்க. 400க்கு பார்ப்பாங்க ஓப்பன் யூனி. சரியா? இப்போ ஒரு ஆள் வந்துட்டு இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அவருக்கு ஐக்யூல நல்லா செய்யலாம். அப்ப அவர் வந்துட்டு ஐக்யூல நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் குறைவா மார்க்ஸ் எடுத்தாலும் இஷ்யூ இல்லை. இப்ப இங்கிலீஷ்ல எடுக்கிற மார்க்ஸ் அவர் ஐக்யூல என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்ப அந்த விஷயம் வந்துட்டு லோ காலேஜ்ல செய்ய இயலாது, ஓப்பன் யூனில செய்யலாம். இப்போ 4 சப்ஜெக்டும் எல்லாருமே நல்லா செய்யக்கூடிய ஆட்கள். சில ஆட்கள் இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பாங்க, சில ஆட்கள் ஜெனரல் நாலேஜ்ல வீக்கா இருப்பாங்க, சில ஆட்கள் வந்துட்டு ஐக்யூல வீக்கா இருப்பாங்க. சரியா? அப்ப அவங்க எதுல வீக்கா இருக்கிறாங்களோ அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் எடுத்துட்டு எதுல அவங்களுக்கு நல்லா செய்ய இயலுமோ அதுல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும். அப்படி ஸ்கோர் பண்ணா உள்ளுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஓப்பன் யூனிக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு லோ காலேஜுக்கு இல்லை. நான் சொன்னது கம்ப்ளீட்டா எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு விளங்கிட்டு தானே? என்ன சார் இதுல மைனஸ் மார்க் சிஸ்டம் சொல்லி இருக்கேன்னு சொல்றது இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்லையா? ஓப்பன் யூனிட மார்க் சிஸ்டம் வந்துட்டு எந்த மெத்தட்ல அவங்க மார்க் சிஸ்டம் எடுப்பாங்கன்னு சொல்லி யாருக்கும் சொல்லி இயலாது. மெயினா அவங்க வெளியிடுறதும் இல்லை மெயினான விஷயம். அடுத்தது வந்துட்டு என்னன்னு சொன்னா ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் இப்போ லோ காலேஜ் எக்ஸாம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால செய்யறது தெரியும் தானே எல்லாருக்கும்? சரி, ஓகே. இந்த லோ காலேஜ் எக்ஸாம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால என்ன செய்வாங்க, பிள்ளைகள் பேசுற விளங்குது தானே? என்ன இந்த லோ காலேஜ் எக்ஸாம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால உங்களுக்கு பேப்பர்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஓப்பன் யூனியில வந்துட்டு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் செய்யறது இல்லை. ஓப்பன் யூனியோட எக்ஸாம் வந்துட்டு செய்யறது வந்துட்டு ஓப்பன் யூனியாலேயே என்ன செய்வாங்க, பேப்பர்ஸ் எடுப்பாங்க. விளங்கிட்டதா? அடுத்தது நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது, அந்த வெயிட்டிங் லிஸ்ட் எடுப்பாங்களான்னு சொல்லி. வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் இதுல இல்லையா? இப்ப 750 பேர் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல 100 பேர் ஆக்கள் உள்ளுக்கு போறதுக்கு இப்ப சும்மா எக்ஸாம் செய்யற ஆக்கள் இருப்பாங்க தானே, செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி. இப்ப அவங்க படிக்க போக இல்லைன்னு சொன்னாலும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு எல்லாம் உள்ளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஆக்களை பிள்ளைகளை எடுக்க மாட்டாங்க. விளங்கிட்டுதான் நான் சொல்றது? ஓகே, இது உங்களுக்கு கிளியர் தானே? கம்ப்ளீட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா இல்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? சார் அந்த ஓபன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் தானே வைக்கும்? இல்ல இல்ல, ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால செய்யறது இல்ல, அது ஓப்பன் யூனியால செய்யறது. சரி சார், ஓகே. எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால செய்யறது லோ காலேஜ் எக்ஸாம். சரி சார், ஓகே. சரியா? சார் லோ காலேஜ் சொல்லுங்க. ஸ்கோர் பார்ப்பாங்களா? விளங்கையில லோ காலேஜ்க்கு அது ஜட் ஸ்கோர் பார்ப்பாங்களா?
admission. இல்ல செட் ஸ்கோரெல்லாம் இதுல பாக்குறீங்க இல்லையே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா சரி ஓகே. செட் ஸ்கோருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே லோ காலேஜும் சரி ஓப்பன் யூனிக்கும் சரி செட் ஸ்கோருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? அவங்க கேட்ட ரிசல்ட் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளுக்கு படிக்கலாம் நீங்க. Excuse me, sir. சொல்லுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் லோ காலேஜ்லயும் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு ஏதாவது ஃபீஸ் எதுவும் எடுப்பாங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு லோ காலேஜோட ஃபீஸ் வந்துட்டு 16,000 சொச்சம் வரும். சரியா? இந்த எக்ஸாம் செய்யறதுக்கு உங்களுக்கு. ஆனா ஓப்பன் யூனில வந்துட்டு 6,000 வரும். ஓகே. 12,000 சார். லோ காலேஜ் 12,000 அந்த 1,000 சொச்சம் 13,000 சொச்சம் என்ன அப்படித்தானே? ஆமாம் சார். 13,000 சொச்சம் வரும் உங்களுக்கு. இதுல ஓப்பன் யூனில வந்துட்டு 6,000 நேரத்தோட 5,000 இருந்தா பிறகு 6,000. பிறகு இப்போ இந்த வருஷம் வந்துட்டு சம்டைம் கூட்டினாலும் கூட்டலாம், சம்டைம் குறைஞ்சாலும் குறையலாம். அது கேசட் வெளியாகிற டைம்ல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதில் எதுவும் சேஞ்சஸஸ் இருந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். வேற எதுவும் லோ காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பேப்பர்ஸ்க்கும் நம்மள OUSL இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இதை கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்லயும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் யூனிட் எக்ஸாம் ஆனால் 4 சப்ஜெக்டும் ஒன்று தான். எல்லாமே கொஞ்சம் அந்த லோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இதுக்குள்ள என்ன லோ காலேஜோட பேப்பர்ல கொஞ்சம் கூடுதலாக வரும். ஓப்பன் யூனிட்ல அப்படி வராது. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி பெருசா டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. MCQ வருமா சார் லோ சம்மந்தப்பட்ட கேள்வி வரும்பொழுது? விலங்கையில் MCQ தான் வரும் உங்களுக்கு பேப்பர்ஸ் மேக்ஸிமம். இப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் MCQ வரும். அதோட சேர்த்து உங்களுக்கு எழுதுறதுக்கும் 10 சில டைம்ல 10 கேள்விகள் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சில டைம்ல எடுக்காமலும் விடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு அது ரெண்டுக்குமே நம்ம ப்ரிப்பேரா தான் போகணுமா. ஆனா எழுதுற ஒன் வேர்ட் ஆன்சர் வந்துட்டு கூடுதலா எடுக்க மாட்டாங்க. 10க்கு மேல எடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. இந்த எதிர்காலத்துல இந்த 2CS வந்து 3C மாறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல இப்போதைக்கு இல்லையே மனே அப்படி. வார டைம்ல அப்படி வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்டா இப்ப லோ காலேஜ்ல வந்துட்டு ஏற்கனவே அந்த அவங்க வந்துட்டு அந்த ஃபைனல் எக்ஸாம் செய்யற டைம்ல ரிசல்ட் எல்லாம் பாக்குறே இல்ல. ஆனா இப்ப வந்துட்டு அவங்க இப்ப அந்த 2CS கட்டாயமாக்கி இருக்கிறாங்க தானே. இப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்துட்டு அந்த ஓலெவல் குவாலிஃபிகேஷனே இல்லாம வரக்கூடிய மாதிரி இதை வச்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப சம்டைம் எதிர்காலத்துல அதுல சேஞ்சஸ் வார டைம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்ன சம்டைம் நிறைய சேஞ்சஸ் வருது. அப்படி வார டைம் இருந்தா ஆனா இந்த வருஷமோ வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சம்டைம் வாரத்துக்கு வாய்ப்புகள் இருந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது இஷ்யூ இல்லை. இப்போ நான் 2CS இப்போ நான் வந்து இப்போ இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னா இப்போ அந்த டைம்ல வந்து 3C மாறிச்சுன்னு சொன்னா அந்த டைம் நான் திருப்பி இந்த A-level எடுத்து இல்ல அத நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இருக்குதானே. இருந்துச்சுன்னு சொன்னா ஓகே, அது இஷ்யூ இல்லை. அதுக்குள்ள இதுக்குள்ள போயிட்டீங்க தானே. போனதுக்கு பிறகு அது நீங்க கூடினாலும் பிரச்சனை இல்லை, குறைஞ்சாலும் உங்களுக்கு இஷ்யூ இல்லை. சொல்லுங்க. என்ன ஸ்ட்ரீம் இருக்கா சார் 2CS? இலங்கையில என்ன ஸ்ட்ரீம் இருக்கா? மேத்ஸ், பயோ, ஆர்ட்ஸ் அப்படி ஒன்றும் இருக்கா? இல்ல தானே? இல்ல அதுவும் இல்லையா. நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் சரி. கிளாसेस என்ன மீடியத்துல சவுண்ட் போடுறாங்க. கொஞ்சம் அந்த மைக்கை மியூட் பண்ணுங்களா, இல்லாட்டி நான் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். பேசுறது கிளியரா சார்? கொஞ்சம் வரீங்க. ஹலோ. ஓகே, இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க சார் நான் பினி சார் நம்ம ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யற நேரத்துல வந்து அந்த 4 சப்ஜெக்ட்லயும் வந்து இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்துல செய்யணுமா இல்லாட்டி மத்த 3 சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல செய்யணுமா? எதை கேக்குறீங்க நீங்க? சார் இங்கிலீஷ் இருக்கு மீடியத்துல செய்யற டைம்ல அப்படித்தானே கேக்குறீங்க நீங்க? யா சார் என்னென்ன சப்ஜெக்ட் என்ன லாங்குவேஜ்ல செய்யணும்? இல்ல நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐக்யூவும் ஜிகே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மத்த சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை தானே. இங்கிலீஷ் வந்துட்டு அது எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல தான் வரும். தமிழ் வந்துட்டு எல்லாருக்குமே தமிழ்ல தான் வரும். விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு?
பிள்ளைகள் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிட்டு தானே என்ன? ஆம் சார் விளங்கிட்டு சார். ஆம் சார். ஓகே. இப்ப இங்கிலீஷும் தமிழும் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வரும் பேப்பர்ஸ். சார் ஐக்கியம் ஜிகே மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நீங்க என்ன லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி அது ரெண்டும் சேஞ்ச் ஆகும். சார் சார் சொல்லுங்க. படிக்கிற காலத்துல நாங்க மீடியம் சூஸ் பண்ணி படிக்கலாமா? படிக்கிற காலத்துல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ற டைம்ல வந்துட்டு நீங்க தமிழ் மீடியம் அப்ளை பண்ணா 1 இயருக்கு கட்டாயம் நீங்க தமிழ் மீடியம் தான் படிக்கணும். ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும். இல்ல அப்ளை பண்ணிக்க இங்கிலீஷ்ல அப்ளை பண்ண வேண்டாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம். நீங்க இங்கிலீஷ்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் 1 இயருக்கு படிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க 1 இயருக்கு பிறகு செகண்ட் இயர்ல உங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் தருவாங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க. இது வந்து நாங்க ஓப்பன் யூனியன்ல வந்து செகண்ட் அட்டம் சார். செகண்ட் அட்டம் எங்களை பொறுத்த வரையில நான் செகண்ட் டைம் செய்யணும் சார். எனக்கு போன முறை 265 சார் கட் ஆஃப் பெட்டிகுலர் வந்தது சார். 65 சார் கட் ஆஃப் பெட்டிகுலர். அப்படி வராது. 265 கூட மார்க்ஸா? இல்ல எந்த 252 சார். 205 கட் ஆஃப். இல்ல 263 தானே கட் ஆஃப்? இல்ல 63 கட் ஆஃப். 52 அங்க மார்க்ஸ் சார். ஆனா எங்களுக்கு சார் எங்களுக்கு கஷ்டமா இருந்த விஷயம் என்ன பொறுத்தவரையில சார் ஜெனரல் நாலேஜ். ஓகே. ஜெனரல் நாலேஜ் சார். எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போன क्वेश्चंसக்கு சார் ஆன்சர் இல்லாம போய் இல்ல வராது. ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சப்ஜெக்ட்ல இருந்து ஜெனரல் நாலேஜ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. தெரியாது. இப்ப நாங்க எங்கட சிஸ்டத்துல இப்ப போன முறை வந்துட்டு எக்ஸாம் சிஸ்டம் இருந்தது. இந்த முறை எங்கட கிளாஸ்ல வந்துட்டு எக்ஸாம் சிஸ்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு வச்சிருக்கிறோம். பிள்ளைகளோட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு வீக்கும், அதாவது எவ்ரி வீக் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களுக்கு போகக்கூடிய இது எக்ஸாம் சிஸ்டம் வேற, கிளாஸஸ் 4 சப்ஜெக்டும் அவங்களுக்கு வேறையா போகும் கம்ப்ளீட்டா. எக்ஸாம் சிஸ்டம் வந்துட்டு ஆன்லைன்ல நான் இப்ப உங்களுக்கு அந்த எக்ஸாம் சிஸ்டம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கம்ப்ளீட்டா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. போன முறை வந்துட்டு எல்லாருக்குமே பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணனாங்க. பிள்ளைகள் வந்துட்டு இப்போ நார்மலா 5000 கேள்வி இருந்தா 5000 கேள்வியுமே என்ன செய்ய மாட்டாங்க, கம்ப்ளீட்டா படிக்க மாட்டாங்க. எக்ஸாம் டைம்ல தான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். எங்க கிளாஸ்லயும் இப்போ போன முறை வந்துட்டு 33 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸ்ல இருந்து செலக்ட் ஆயிருந்தவங்க. சரியா? அடுத்தது என்னன்னு சொன்னா பிள்ளைகள் மெயினா எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தானே. ஓப்பன் யூனியில அப்ளை பண்ணி போகக்கூடிய எல்லாருமே மேக்ஸிமம் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அப்ப அவங்க ஒர்க் ப்ரெஷர் அப்படி வர டைம்ல நாங்க இப்போ ரெக்கார்டிங்கும் ப்ரொவைட் பண்றதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிறகு படிப்போங்கிற அந்த மனநிலைமைக்கு என்ன செஞ்சிருவாங்க, கம்ப்ளீட்டா போயிடுவாங்க. லாஸ்ட் டைம்ல 6 மந்த்துக்குரிய கிளாஸ் ரெக்கார்டிங்கையும் எக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களால என்ன செய்ய இயலாது. கட்டாயம் அவங்களால படிச்சு கொள்ள இயலாது. இப்ப நாங்க இந்த வருஷம் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டிக் பண்ணி தான் கொண்டு போறோம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் கம்ப்ளீட் அவ்வளவு அவங்க வந்துட்டு இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் எவ்ரி வீக் வந்துட்டு அவங்களுக்கு ஆன்லைன் சிஸ்டம் எல்லாருக்குமே இண்டெக்ஸ் நம்பர் டிஎல்சியால ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். அவங்களோட போன் நம்பர்ல அவங்க எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல நான் லாகின் பேஜ் ஓகே இதான் அவங்களோட எக்ஸாம் சிஸ்டம். சரியா? இப்ப இதுல அவங்களோட போன் நம்பரையும் அவங்களோட இண்டெக்ஸ் நம்பரையும் அவங்க என்டர் பண்ண உடனே எக்ஸாமுக்குள்ள என்ன செஞ்சிடும் கம்ப்ளீட்டா. நான் இப்ப நீங்க கேட்டதுக்கு மற்ற சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் கிளியர் தானே? இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே. இப்ப நான் முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எங்கட அந்த கிளாஸ் வேற இருக்கிற டைம்ல இப்ப மெயினா இப்ப புதுசா நாங்க அறிமுகம் செஞ்சிருக்கிற எக்ஸாம் சிஸ்டம். இந்த எக்ஸாம் சிஸ்டம் எதுக்காக நாங்க மெயினா கிரியேட் பண்ணி எடுத்திருக்கிறோம்னு சொன்னா ஜெனரல் நாலேஜ் ஜிகே. ஏன்னா போன முறை எல்லாரையுமே ஜிகே ஜெனரல் நாலேஜ்ல மார்க்ஸ் குறைவு. சரியா? மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பிள்ளைகள். ஆனா போன முறை பேப்பர்ஸ் ஈஸியா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. போன முறை மாதிரி இந்த முறையும் வரும்னு சொல்லி யாரும் என்ன செய்வானா வந்த பேப்பர்ஸ்லயே இதுவரைக்கும் ஓப்பன் யூனி வச்ச எக்ஸாம்லயே போன முறை தான் எக்ஸாம் என்ன பிள்ளைகளுக்கு ஈஸியா வந்தது. சரியா? இப்போ எங்களோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் ஹார்டாக வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி, கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது ஐடியா இல்லாமல் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் யோசிச்சு முடிகிறதுக்கு இடையிலே ஓப்பன் யூனியில் பேப்பர்ஸோட டைம் முடிஞ்சிடும். சரியா? ஓப்பன் யூனி வளமையாக தரக்கூடிய பேப்பர்ஸ் உங்களுக்கு 2 hours பேப்பரோ 2.5 hours டைம் எடுக்கும் அந்த பேப்பர் செய்யறதுக்கு. ஆனால் அவங்க தர டைம் ஒவ்வொரு பேப்பருக்கும் 1 hour டைம். சரியா? அப்ப அந்த 1 hourக்குள்ள பிள்ளைகள் செய்யணும்னு சொன்னா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் அதை என்ன செய்யணும், கம்ப்ளீட்டா செய்யணும். ஒரு ஆள் தமிழ்ல எம்ஏ முடிச்சால் அந்த எக்ஸாமை செய்யறதுக்கு போய் இருந்தாலும் அவருக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் அந்த தமிழ் பேப்பர்ஸ் அவருக்கு செய்யறதுக்குரிய டைம் என்ன போதாது. சரியா? இதான் ஓப்பன் யூனியோட பேப்பர்ஸ் ஸ்ட்ரக்சர். ஆக மெயினான இதுதான். பிரேக் டைம் இல்ல சார், கண்டினியூவா தருவாங்க பேப்பர். பிரேக் டைம் தர மாட்டாங்க சார். ஒன்றுமே இல்லையா தருவாங்க. அப்ப அதால பிள்ளைகள் அதுக்குன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 50 கொஸ்டின்ஸ் நாங்க இதுல போட்டிருக்கிறோம் பாருங்க. 50 கொஸ்டின் 30 நிமிஷம். சரியா? 30 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறோம். 50 கொஸ்டின் அவங்க என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும். பாஸ் மார்க்ஸ் வந்துட்டு 70%, 70% மேல என்ன செய்யணும்,
எடுக்கணும். எடுக்கணும். நீங்க இதுல ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப கிளாஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா இதுல கிரியேட் அக்கௌண்ட் உங்களோட அந்த நான் அதோட லிங்க் வந்துட்டு இந்த இருக்குது. இதான் எங்களோட எக்ஸாம் லிங்க். சரியா? collegeoftlc.com llb/index .php. சரியா? நான் இந்த லிங்க் வந்துட்டு நீங்க நான் எல்லா குரூப்லயும் போட்டு விடுவேன். எக்ஸாம் நீங்க செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஃப்ரீயா செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் அதில் ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம், கிரியேட் அக்கௌண்ட். இது தெரியும் தானே இப்போ எப்படி போகணும்னு சொல்லி. கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். சரியா? நீங்க எக்ஸாம் புதுசா செய்ய போறீங்கன்னு சொன்னா இதுல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ இதுல வந்துட்டு உங்களோட நேம், அதே மாதிரி உங்களோட என்ஐசி நம்பர், அதே மாதிரி இதுல உங்களோட ஃபோன் நம்பர். சரியா? என்ன பண்ணிட்டு நீங்க இவ்வளவுதான். இதுல நீங்க ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட போனுக்கு ஒரு ஓடிபி கோட் ஒன்று என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். சரியா? போன்ல எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு ஓடிபி கோட் ஒன்று வந்திருக்கும். எஸ்எம்எஸ் இல்லையா? அப்ப கட்டாயமா அதை செக் பண்ணணும். அதுல உங்களோட ஓடிபி கோட்டை இதுல நீங்க என்டர் பண்ணீங்கன்னா சரி. 84 82 4. ஓகே. இப்போ உங்களோட இது வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் சரியான ஃபோன் நம்பராங்கிறத வெரிஃபை பண்றதுக்குரிய ஓடிபி கோட் தான் இது. சரியா? இப்போ நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் உங்களோட ஃபோனுக்கும் எஸ்எம்எஸ்ல வருமா? இது வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு உங்களோட ஃபோனுக்கும் என்ன செய்யும், எஸ்எம்எஸ்ல வரும். சரியா? ஓகே. இப்போ உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் வந்த உடனே இதை நீங்க என்ன செய்யலாம், லாகின் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் இருங்க பிள்ளைகள். ஓ, இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? ஆம் சார். ஓகே, கொஞ்சம் இருங்க. நான் திரும்ப நான் காட்டுறேன் நான். ஓகே. உங்களோட இந்த ஃபுல் நேம் இதில் நீங்கள் ஃபுல் நேம் என்ன பண்ணணும், அதே மாதிரி உங்களோட என்ஐசி நம்பர், அதோட உங்களோட ஃபோன் நம்பர். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே கொண்டு வரும் அந்த ஓடிபி கோட்டை இதில் நீங்கள் என்ன பண்ணணும். ஓகே. இப்போ நீங்கள் சரியான ஓடிபி உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் இதில் ஷோ ஆகும். சரியா? அப்போ அதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரையும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரையும் இதில் என்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் சிஸ்டத்துக்கு என்ன செய்யலாம், நீங்கள் போயிடலாம்.
விளங்கிட்டா நான் சொல்றது? நான் பேசுற விளங்குதா உங்களுக்கு பிள்ளைகள்? விளங்கிட்டு சார். ஓகே, இதான் உங்களோட எக்ஸாம் சிஸ்டம். அதாவது ஃப்ரீயா எக்ஸாம் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சிஸ்டம் தான் இது. மற்ற மூன்றும் வந்துட்டு நீங்க என்டர் பண்ண இயலாது. அது கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்டர் பண்ணலாம். இதுல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் எக்ஸாமை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட டைம் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க உள்ளுக்கு போயிட்டு வெளியில வந்தாலும் உங்களோட எக்ஸாம் டைம் 30 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்சிடும்? சப்மிட் ஆயிடும். விளங்கிட்டா நான் சொல்றது? அப்ப நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நீங்க இந்த ஸ்டார்ட் எக்ஸாம் என்ன செய்யணும்? நீங்க கிளிக் பண்ணணும். இந்த ஸ்டார்ட் எக்ஸாமை கிளிக் பண்ண உடனே மேலுக்கு உங்களோட என்ன டைம் வந்துட்டு ஓடுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். 29 நிமிஷத்துக்குள்ள இந்த 50 கேள்வியும் என்ன செய்யணும்? நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அப்ப இதுல கேள்வி கேட்டு இருக்குது. இது 4 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த ஆப்ஷன்ல நீங்க எந்த ஆப்ஷன் வேண்டாலும் என்ன செய்யலாம்? செலக்ட் பண்ணி போகலாம். நீங்க இப்ப ஏற்கனவே செலக்ட் பண்ண எக்ஸாமுக்கு நீங்க திருப்ப வரணும்னாலும் என்ன செய்யலாம்? அந்த 30 நிமிஷத்துக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சரியா? டைம் முடியல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு தரம் இதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நம்ம சப்மிட் பண்ணது எல்லாம் சரியா இல்லையா பிள்ளையா இல்ல சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது இந்த 30 நிமிஷத்துக்குள்ள தான் நீங்க என்ன செய்யணும்? இந்த மாக் எக்ஸாம்ல ஃபீட்பேக் கிடைக்குமா சார் உங்களுக்கு? விளங்கையில இந்த மாக் எக்ஸாம் முடிய மேபி இந்த எக்ஸாம் பிராக்டிஸ் எக்ஸாம் முடிய ஃபீட்பேக் கிடைக்குமா சார்? உங்களுக்கு கிடைக்குமோ? ஃபீட்பேக் மீன்ஸ் அதுக்குரிய கரெக்டான ஆன்சர் சொல்லுமா சார்? கரெக்டான ஆன்சர்ஸ் நான் இப்போ 50 சப்மிட் கொடுக்குறேன். 50 நான் செய்யாம சப்மிட்டை கொடுத்துட்டேன் பாருங்க. சப்மிட் எக்ஸாம். ஓகே, இதை கொடுத்த உடனே உங்களோட ரிசல்ட், நீங்க என்ன ரிசல்ட், எத்தனை இப்போ எத்தனைக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட ஸ்கோர் என்ன, அடுத்தது உங்களோட எத்தனை கொஷின்ஸ் டோட்டல், அதுல சரியான ஆன்சர்ஸ் இதுல என்ன நீங்க கிளிக் பண்ண ஆன்சர்ஸும் அதுல காட்டும். அதே மாதிரி சரியான ஆன்சர்ஸும் என்ன செய்யும்? சார் இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டீங்களா? தொடங்கிட்டீங்களா சார்? இல்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டது. நான் அது சம்பந்தமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புதுசா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இஷ்யூ இல்ல. நான் உங்களுக்கு அது சம்பந்தமா ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எங்கட அந்த எக்ஸாம் சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன்னா கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சு கொள்ளுங்க. ஆக மெயினான விஷயம் வந்துட்டு எல்லாருமே இந்த எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறேன் கம்ப்ளீட்டா. இதுல இப்ப நீங்க எக்ஸாம் செஞ்சு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வைக்கக்கூடிய எக்ஸாம் வந்துட்டு படிப்பிக்காத சப்ஜெக்டுக்குள்ளதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸாம் நடக்கும். சரியா? விளங்கிட்டா நான் சொல்றது பிள்ளைகள்? இப்ப டோட்டலா 4 எக்ஸாம் நடந்திருக்குது உங்களுக்கு. சரியா? இப்ப இந்த 4 எக்ஸாம்லயும் முதலாவது எக்ஸாம் நான் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சிஸ்டத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்தது ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும். சரியா? திருப்ப நான் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அப்ப அதால கொஞ்சம் எக்ஸாம் சிஸ்டத்தை சரியா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட மைண்ட்ல சர்வ் ஆகக்கூடிய மாதிரி தான் இந்த எக்ஸாம் சிஸ்டத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். சரியா? போன மாசம் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாசம் எக்ஸாம் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாருமே 80% மேல மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க. அப்படித்தானே பிள்ளைகள்? இந்த கிளாஸ்ல இருக்கிறார்கள் யாராச்சும் சொல்லுங்க. 80% மேல யாராவது மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க? போன முறை நடந்த எக்ஸாம்ல குறைவா மார்க்ஸ் எடுத்து எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க? 64 அந்த மாதிரி எடுத்து இப்ப 88. அசீசா சொல்லுங்க பாப்போம், எத்தனை மார்க்ஸ் எடுத்தீங்க நீங்க? நான் ஸ்டார்ட்ல வந்து 64 அப்படி எடுத்தேன். பாஸ்ல இப்ப இந்த டைம் வந்து 88 எடுத்தேன் பாஸ். ஓகே, வேற யாரு இருக்கிறீங்க? நானும் அது மாதிரி தான் சார் எடுத்தேன். உங்களுக்கு எக்ஸாம் சிஸ்டம் ஓகேவா இருக்குதா இல்ல அதுல எதுவும் சேஞ்சஸ் தேவையா பிள்ளைகள்? ஓகே சார். அப்படி ஓகே தானே? ஓகே. அந்த புதுசா ஜாயின் பண்ண பிள்ளைகளும் ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கால் செக் பண்ணி கொள்ளுங்க. நான் எக்ஸாம் சிஸ்டத்தை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது இதுல ஒவ்வொரு எக்ஸாமும் வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் 30 நிமிஷம் தான் உங்களோட டைம். சரியா? இப்போ டோட்டலா மந்த்லி வந்துட்டு உங்களுக்கு எத்தனை எக்ஸாம்? 4 எக்ஸாம், சம்டைம் 5 எக்ஸாமும் நடக்கும். அப்ப 5 எக்ஸாம் நடக்கிற டைம்ல டோட்டல் கொஸ்டின்ஸ் எத்தனை வரும் உங்களுக்கு? 250 கொஸ்டின்ஸ் வரும். அப்படித்தானே பிள்ளைகள்? ஓகே, இந்த 250 கொஸ்டின்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய எக்ஸாம்ல உங்களோட மார்க்ஸ் குறைவா இருந்தா இஷ்யூ ஒன்றும் இல்லை. சரியா? இப்ப படிச்சுட்டு தான் எக்ஸாம் செய்யணும், அடுத்தது எக்ஸாம் வந்துட்டு நீங்க என்ன லேட் பண்ணி செய்யணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. அந்தந்த டைம்ல போடுற டைம்ல எக்ஸாம் செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இந்த எக்ஸாம் சிஸ்டத்துல ஆக மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க விரும்பக்கூடிய டைம்ல உங்களோட எக்ஸாம் என்ன செய்யலாம்?
செய்யலாம். செய்யலாம். ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட முறையில விரும்பக்கூடிய முறையில செய்யலாம். அந்த டைமுக்கு தான் நீங்க எக்ஸாம் செய்ய உங்களோட போர்ட்டல்ல உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த போர்ட்டல்லேயே நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாமை செஞ்சு கொள்ளலாம். நீங்க விரும்பக்கூடிய டைம்ல உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சிட்டீங்க, அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்க. நீங்க எக்ஸாம் செய்யலைன்னா உங்களோட 4 எக்ஸாம் இருக்கும். ஆனா டைம் வந்துட்டு நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ டைம் கட்டாயம் ஓடும். 30 நிமிஷம் உங்களோட டைம். அதுக்கு பிறகு நீங்க எக்ஸாமை ரீடேக் என்ன செய்யலாது, ரீடேக் பண்ண இயலாது. ஒரு தரம் தான் எக்ஸாம் செய்யலாம். அதுக்கு பிறகு நீங்க ஆன்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சு நீங்க வெளியில வந்தீங்கன்னு சொன்னா, அசீசா நீங்க தான் எனக்கு கேட்ட நீங்க எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படியா? ஓகே, இதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்களா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஒருக்கா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ நீங்க எக்ஸாம் முடிஞ்சு வெளியில வந்துட்டீங்க, திரும்ப நீங்க லொகின் பண்ணி போனா இப்படி தான் உங்களோட டேஸ்போர்ட் வந்துட்டு ஷோ ஆகும். சரியா? ஷோ ஆகிற டைம்ல உங்களோட போன்ல வந்துட்டு இது காட்டாது, இந்த டீடைல்ஸ் என்ன செய்யாது, இந்த 3 தானே உங்களுக்கு காட்டும், ஸ்கோர், டேட், எக்ஸாம். நீங்க உங்களோட விரலை வச்சு இந்த சைட்ல ஸ்க்ரோல் பண்ணணுமா, பண்ணாதான் இந்த டீடைல்ஸ் என்ன செய்யும் வரும். விளையாட பிள்ளைகள் நான் சொல்றது உங்களுக்கு, இந்த டீடைல்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்றா தான் அதோட ஆன்சர்ஸ் என்ன செய்யலாம், நீங்க அந்த எக்ஸாம்ல ஆன்சர்ஸை கம்ப்ளீட்டா பார்த்து கொள்ளலாம். விளங்கிட்டா இப்ப சரியா? ஓகே, இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய எக்ஸாம்ல உங்களோட மார்க்ஸ் குறைவா இருந்தா எங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னு சொல்லி. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் நடக்குது. உங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய நாலேஜையும் இதுல மெயினா செக் பண்ணுவோம், எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம், இதே எக்ஸாம் வந்துட்டு இப்ப 2 மாசம் நாங்க இப்ப எக்ஸாம் வைக்கிற டைம்ல உங்களுக்கு வந்துட்டு டோட்டல் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் மந்த் 250 சொன்னா 2வது மாசம் 500 கொஸ்டின்ஸ் வரும், அப்படித்தானே? இப்ப 500 கொஸ்டின்ஸையும் திருப்ப குழப்பி போடுவோம். விளையாண்டா சொல்றது, இப்ப 10வது எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்துட்டு முதலாவதுல வரும், 2வதுல இருக்கிறது முதலாவதுல வரும். சரியா? அப்ப அப்படி குழப்பி போடுற டைம்ல உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு 80%க்கு மேல இருக்கணும். நான் எல்லா டைம் சொல்லியிருக்கிறேன், எக்ஸாம் முடிஞ்ச உடனே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இது எல்லாருமே நோட் புக் எடுத்து தான் நோட் பண்ணணுமா, கட்டாயம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதோ, அடுத்தது வந்துட்டு வேற என்ன பிரிண்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதோ, அது வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்காது. சரியா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, ஒரு புக்கை ஃபுல்லாவே நீங்க என்ன செய்ய போறீங்க, கம்ப்ளீட்டா எழுத போறீங்க. சரியா? புக்கை நீங்க வாங்கி படிக்க போறது இல்ல, இந்த புக்கை ஃபுல்லா நீங்க எழுத போறீங்க. இதுல கொஸ்டின்ஸையும் நீங்க தான் எழுதணும், இதுல கரெக்ட் ஆன்சர்ஸையும் நீங்க தான் என்ன செய்யணும், கம்ப்ளீட்டா எழுதணும். அப்ப நீங்க எழுதுற டைம்ல உங்களோட மைண்ட்ல ஒரு குறைஞ்சது ஒரு 30% என்ன செஞ்சிடும், சேவ் ஆயிடும். சரியா? அப்ப எக்ஸாம் வர டைம்ல நீங்க திரும்ப அதை ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்குள்ள மேக்ஸிமம் உங்களோட மைண்ட்ல என்ன செஞ்சிடும், அது கம்ப்ளீட்டா சேவ் ஆயிடும். இப்போ எக்ஸாம் சிஸ்டம் வந்துட்டு இப்போ எங்க கிளாஸ் வந்துட்டு டோட்டலா 6 மாசம் நடக்கும். இப்போ 6 மாசமும் உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஈஸியா இருக்கும், 2வது எக்ஸாம் என்ன 500 கொஸ்டின்ஸுக்குள்ள வரும், 3வது எக்ஸாம் எத்தனை 750 கொஸ்டின்ஸுக்குள்ள மாறி திருப்ப என்ன செய்யும், குழம்பி வரும். 4வது எக்ஸாமும் அதே மாதிரி என்ன செய்யும், குழம்பி வரும். 5வது எக்ஸாமும் என்ன செய்யும், குழம்பி வரும். அப்படி வார டைம்ல உங்களோட மைண்ட்ல நீங்க டோட்டலா அந்த புக்கையும் எழுதிருப்பீங்க, அந்த புக் ஃபுல்லா உங்களோட மைண்ட்ல என்ன செஞ்சிருக்கும், கம்ப்ளீட்டா சேவ் ஆயிருக்கும். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு போற டைம்ல நீங்க என்ன கேள்வி வந்தாலும் என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா ஈஸியா. நாங்க படிப்பிக்கிற சப்ஜெக்ட்ல, நார்மலா படிப்பிக்கிற சப்ஜெக்ட்ல டோட்டலா 50% தான் ஓப்பன் யூனில எதிர்பார்ப்போம். மிச்சம் 50% என்ன செய்ய இயலாது, யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண இயலாது. சரியா? நார்மலா படிப்பிக்க கூடியதுல. இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு எக்ஸாம் சிஸ்டம் வேறையா, ஜெனரல் நாலேஜுக்கு மட்டும் வேறையா நாங்க எக்ஸாம் சிஸ்டம் செஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப அதால எப்படியுமே 70%க்கு என்ன செய்யலாம், இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன செய்யும், கேள்விகள் வரும். அப்ப எல்லாருமே மேக்ஸிமம் உங்களோட ஜிகேல ஜெனரல் நாலேஜ்ல மார்க்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சு கொள்ளலாம். யாரு வந்துட்டு ஜெனரல் நாலேஜ்ல கூடுதலான மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாரோ அவர் ஈஸியா என்ன செய்யலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகலாம். விளையாட நான் சொல்றது உங்களுக்கு ஓகே. இதே மெத்தட்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட்டா நடக்கும். எக்ஸாம் மெத்தட் விளங்காதாக்கள் திருப்பூருக்கு எனக்கு கேளுங்க பாப்போம். புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நார்மலா செய்யக்கூடியவங்க, ஏது டவுட்ஸ் இருக்குதா எக்ஸாம் சிஸ்டத்துல கேளுங்க. சார் அந்த எக்ஸாம் சிஸ்டத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த கரெக்டான ஆன்சர்ஸ் நாங்க பாக்குறதுக்கு 3 கிடைக்கும், 3 இருக்கும் சார். டேட், ஸ்கோர், ஸ்டேட்டஸ் எல்லாம் 3 இருக்கு. ஓ, 3மே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்கோர் இது மட்டும் இல்ல, இதுல மட்டும் உங்களோட ஸ்கோர் நீங்க பாக்குறது இல்ல, இன்னொன்று இருக்குது உங்களோட ஸ்கோர் பாக்குறதுக்கு. அதாவது மொத்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டையும் என்ன செய்யலாம், நீங்க
ரேங்க் அடிப்படையில் ஓகே பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, நான் அதை உங்களுக்கு இப்ப நான் ஷேர் பண்றேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே உங்களுக்கு? எல்லார்ட்டையுமே இந்த லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த லிங்கை வந்துட்டு குரூப்லயும் நான் ஷேர் பண்ணி விடுவேன். இப்ப எக்ஸாம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப எக்ஸாம் அங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களுக்கு டேஷ்போர்ட்ல உங்களுக்கு காட்டும் வந்துட்டு உங்களோட ரிசல்ட் மட்டும் தானே இதுல ஷோ ஆகும், அப்படித்தானே? ஆமாம் சார். எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களோட ரிசல்ட் வந்துட்டு இந்த ரிசல்ட் ஷீட்ல வந்துட்டு அப்டேட் ஆயிடும். சரியா? இப்ப இதுல முதலாவது கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல முதலாவது வந்துட்டு 100 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி ரெண்டாவது சரி ஓகே, முதலாவது 100, ரெண்டாவது 100, மூன்றாவது 92%. நான் நினைக்கிறேன் இதுல இருக்கிறார்கள் வந்துட்டு மேக்சிமம் போன மாசம் எக்ஸாம் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், அப்படித்தானே? யாரும் இருக்கிறீங்களா? மீனா இருக்கிறீங்களா இதுக்குள்ள? ஆயிஷா இமானுddin இருக்கிறீங்களா? சரி ஓகே, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இப்போ இதுல உங்களோட ரேங்க் வந்துட்டு என்ன செய்யும்? நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறீங்கிறது இதுல என்ன செய்யும்? கம்ப்ளீட்டா ஷோ ஆகும். நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறீங்கிறது நீங்க இதுல பார்த்துக்கொள்ளலாம். நான் இப்போ எக்ஸாம் செஞ்ச நான் எக்ஸாம் வந்துட்டு முகமது ஜாக்கத்துன்னு இதுல சர்ச் பார் இருக்குது. இதுல நீங்க உங்களோட நேமை என்ன செய்யலாம்? சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த பெர்சன்டேஜ் எங்க வந்திருக்குது? எத்தனாவது இடம்? நான் 162வது ரேங்க்ல இருக்கிறேன், அப்படித்தானே? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? யாராச்சும் எனக்கு சவுண்ட் போட்டா தான். ஓகே, ரேங்க்ல இந்த ரேங்க நீங்க 162 இதுல கம்ப்ளீட்டா கம்பேர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்கும் நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்கிறதையும் நீங்க என்ன செய்யலாம், இதுல பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நாங்களும் என்ன செய்வோம்? நாங்களும் பார்த்துக்கொள்வோம். நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்கிறது எங்களுக்கும் தெரியணும். இப்போ போன மாசம் எக்ஸாம் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 2வது மாசத்துக்குரிய எக்ஸாம் செஞ்ச பிறகு எங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்? அவங்களோட ரிசல்ட் என்னங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கட்டாயம் அனுப்பணும். அப்ப அதுல மார்க்ஸ் வந்துட்டு அவங்களோட குறைவா இருந்தா அதுக்குரிய ரீசன் என்னங்கிறத கட்டாயம் முதலாவது கேட்போம். 2வது வந்துட்டு அவங்க என்ன நோட் புக்ல எழுதிருக்கிறாங்கிறத என்ன செய்வோம்? நாங்க செக் பண்ணுவோம். சரி, விளையாட சொல்றது உங்களுக்கு அவங்க இப்ப நோட் புக்ல எழுதாம அவங்க படிக்காம அப்படி இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அவங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ண தேவையில்லை. நான் சொல்ற விளங்குதானே பிள்ளைகள்? கம்ப்ளீட்டா இப்ப நாங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் கட்டாயம். ஆனா கிளாஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சரியா எஃபெக்ட் போட்டு சரியான சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் செய்யறாங்க. டவுட்ஸ் எல்லாம் எதுவும் இருந்தா எங்களுக்கு என்ன டைம் வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம்? கம்ப்ளீட்டா கால் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். சரியா? இப்ப அடுத்தது நம்ம ரெக்கார்டிங் சிஸ்டத்துக்கு போவோம். இப்ப எக்ஸாம் சிஸ்டம் ஃபுல்லா கிளியர் தானே உங்களுக்கு? என்ன எக்ஸாம் சிஸ்டம் கம்ப்ளீட்லி கிளியர். ஓகே, இப்போ எக்ஸாம் சிஸ்டம் வந்துட்டு இந்த பேமெண்ட் பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த ப்ரீமியம் எல்லாம் என்ன செய்யாது? உங்களுக்கு ஷோ ஆகாதா பிள்ளைகள்? தெரியும் தானே? இது வந்துட்டு ஃப்ரீயா நீங்க எக்ஸாம் செய்யக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் லுக்கா இருக்கும். அதாவது லிமிடெட் எக்ஸஸ் தான் இருக்கும். நீங்க எக்ஸாம் ஒருக்கா என்ன செய்யலாம்? கம்ப்ளீட்டா செஞ்சு பார்க்கலாம். அதுக்காக தான் ஒரு எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் லெவல் இருக்குது. மற்ற எக்ஸாம்லாம் லோக்கல்ல இருக்கும். நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆனதுக்கு பிறகு இதை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணி விடுவாங்க. நீங்க எக்ஸாம் எல்லாத்தையுமே நடக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட்டா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இது வந்துட்டு ப்ராக்டிஸுக்காக உங்களுக்கு வச்சிருக்கிறோம். அந்த கிளாஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக. சரியா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் என்டர் பண்ணிட்டு உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எடுத்து நீங்க என்ன செய்யலாம்? இதில் எக்ஸாம் செஞ்சு கொள்ளலாமா? ஓகே, எக்ஸாம் சிஸ்டம் ஓகே. இப்போ நாம ரெக்கார்டிங் சிஸ்டத்துக்கு போவோம். இதுலேயும் சேம் இண்டெக்ஸ் நம்பர் தான். உங்களுக்கு நான் இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்க ரயல் இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு வேலை செய்யாது இதுல. இப்போ நான் ஏற்கனவே அடிச்ச இப்போ நீங்க ஃப்ரீயா எடுத்தீங்களே இண்டெக்ஸ் நம்பர்,
அது வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணாது. இதுக்கு ஏற்கனவே அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இதுக்கு எக்ஸஸ் இருக்குது. இப்போ சேம் இண்டெக்ஸ் நம்பரை இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் நீங்கள் எடுத்த இண்டெக்ஸ் நம்பரை இதுக்கு ஆக்டிவ் பண்ணி தருவாங்க. அதே இண்டெக்ஸ் நம்பர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மெத்தட் வந்துட்டு உங்களோட ஃபோன் நம்பரையும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரையும் இதில் என்டர் பண்ணணும். கொஞ்சம் இருங்க, நான் இண்டெக்ஸ் நம்பரை என்டர் பண்ணிட்டு வரேன். ஓகே, நீங்க இப்ப இண்டெக்ஸ் நம்பரை என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு டேஷ்போர்ட் என்ன செய்யும்? வரும். அப்படித்தானே பிள்ளைகள்? ஓகே, இதுல ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ண தெரியாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. ரெக்கார்டிங் எப்படி எக்ஸஸ் பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. அதே மாதிரி இனி ஜாயின் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு இதுல ரெக்கார்டிங் எப்படி எக்ஸஸ் பண்ணணுங்கிற சம்பந்தமா நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்துட்டு முதலாவது மாசம் நடந்த கிளாஸ்ல வீடியோ ரெக்கார்டிங்ஸ் டோட்டலா இதுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கிற கிளாஸ் 2வது மாச கிளாஸ் போய்கொண்டிருக்குது. அந்த 2வது மாச கிளாஸ்ல வீடியோ ரெக்கார்டிங்ஸும் இதுல இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ் எப்பவுமே உங்களுக்கு என்ன செய்யாது? கம்ப்ளீட்டா கிளாஸ்ல இருக்கு மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிலீட் ஆகாது. சரியா? இப்ப அடுத்தது வந்துட்டு நீங்க 6 மாதத்துக்கு பிறகும் நீங்க திருப்ப இதுல இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணணும்னா எல்லா மோடஸ் படி இருக்கும். இப்போ மற்ற கிளாஸ் மாதிரி கூகுள் டிரைவ்லயோ இல்ல வேற ஜூம் லிங்க்லயோ உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அது வந்துட்டு ஓடஸ் படி என்ன செய்யாது, இருக்காது. பேப்பர்ஸ் எங்க இருக்கும்னு தெரியாது. அதே மாதிரி அவங்களோட வீடியோ ரெக்கார்டிங் எதுக்குள்ள இருக்கும்னு தெரியாது. அதுல பேப்பர்ஸை நீங்க எங்க எடுக்கணும்னு தெரியாது. எல்லாமே குழம்பி இருக்கும். அப்படித்தானே பிள்ளைகள்? வேற கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கிறீங்களா? அந்த ஜூம் லிங்க் அடுத்தது வந்துட்டு கூகுள் டிரைவ்ல ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுல நீங்க ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ப முதலாவது மாசத்துல ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இதை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ங்கிறது இதுல இங்கிலீஷ் பாடமா, அடுத்தது ஜிகே ஜெனரல் நாலேஜா, அடுத்தது ஐக்யூவா, தமிழாங்கிறது இதுல என்ன செய்யும், கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஷோ ஆகும். அதோட சேர்த்து 2வது மாசத்துக்குரிய கிளாஸும் உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் பாடமா, அடுத்தது வந்துட்டு ஜெனரல் நாலேஜா, ஐக்யூவா, தமிழாங்கிறது உங்களுக்கு எல்லாமே பிரிச்சு தான் இருக்கும் நார்மலா. இப்போ நீங்க ஜெனரல் நாலேஜ் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஜெனரல் நாலேஜை நீங்க கிளிக் பண்றீங்க. ஜெனரல் நாலேஜை கிளிக் பண்ண உடனே என்னென்ன டேட்ல கிளாஸ் நடந்திருக்குது. இப்போ டோட்டலா 1ஆம் மாசம் 4 கிளாஸ் நடந்திருக்குது உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் மட்டும். ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு 4, இப்போ எவ்ரி வீக் வந்துட்டு கிளாஸ் 4 நாள் கிளாஸ் நடக்கும். வெள்ளி தமிழ் பாடம் நடக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை ஐக்யூ நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜெனரல் நாலேஜ் நடக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் பாடம் நடக்கும். சரியா? திங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் நடக்காது. அது என்னத்துக்காக அந்த நாளை வச்சிருக்கிறோம்னு சொன்னா எங்களோட டைம், அதாவது சொன்ன டைமுக்கு வந்துட்டு கிளாஸஸ் கம்ப்ளீட்டா நடக்கும். சம் டைம் டீச்சர்ஸ் மாறுற இஷ்யூ, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கிற டைம்ல கிளாஸஸ் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நார்மலா ஜெனரல் நாலேஜ் கிளாஸ் கட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா அந்த கிளாஸை தூக்கி எதுக்கு போடுவோம்? மண்டே என்ன செய்வோம்? ரீஷெட்யூல் பண்ணுவோம். விளையாட சொல்றது உங்களுக்கு அதுக்காக தான் அந்த மண்டே வந்துட்டு எக்ஸ்ட்ரா நாள வச்சிருக்கிறோம் கம்ப்ளீட்டா. ஆனா உங்களோட அந்த வீக்குக்குள்ளேயே உங்களோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி முடியும். உங்களோட கிளாஸ் டைம் வந்துட்டு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் உங்களோட கிளாஸ் நடக்கும். ஏன்னா எல்லாருமே ஒர்க்கர்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி எடுக்கக்கூடிய டைம் வந்துட்டு 8 மணிலிருந்து 10 மணி. அதுக்கு கூடுதலான டைமும் என்ன செய்ய இயலாது, போட இயலாது. அதுக்கு ஏர்லியான டைமும் என்ன செய்ய இயலாது, போட இயலாது. சரியா? தமிழ் பாடம் மட்டும் உங்களுக்கு 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் நடக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துட்டு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் உங்களோட 3 சப்ஜெக்டும் நடக்கும். இப்போ நீங்க ஜெனரல் நாலேஜை கிளிக் பண்ண உடனே என்னென்ன டேட்ல உங்களோட கிளாஸ் நடந்திருக்குங்கிறது இதுல என்ன செய்யும், ஷோ ஆகும். அப்ப நீங்க 6ஆம் தேதி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 6ஆம் தேதி கிளாஸை கிளிக் பண்ண உடனே உங்களோட வீடியோ ரெக்கார்டிங் என்ன செய்யும், இதுல பிளே ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வந்துட்டு இதுல என்ன செய்யலாம், உங்களோட வீடியோ ரெக்கார்டிங் சார் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வீடியோட பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ண உடனே முன்னுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். நிறைய பேர் பிடிஎஃப் இதுல இருக்குதாங்கிறது என்ன நிறைய பேருக்கு தெரியாது.
இந்த நான் பேசுற விலங்குதா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே. உங்களோட இப்போ பிடிஎஃப் அந்த அதாவது பிடிஎஃப் உங்களோட பிரிண்ட் வீடியோ எடுத்து கொள்ளலாம் உங்களோட சார் நம்ம. விலங்கையில என்ன கேட்டீங்க? பிடிஎஃப் நாங்க சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கொள்ள முடியும் சார். ஓ நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்க அதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகுது. நீங்க இப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் இதுல வரும். நீங்க இது என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நீங்க இதை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், வீடியோ ரெக்கார்டிங் சார் நீங்க இப்போ பெருசாக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கம்ப்ளீட்டா பெருசாகி பார்த்துக்கொள்ளலாம். இல்லை நீங்க நார்மலா ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஆக முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 28ஆம் தேதி ஒவ்வொரு 28ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே டீஆக்டிவேட் ஆயிடும். அடுத்த மாசம் கிளாஸை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க தானே. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த மாசம் கிளாஸ் ஜாயின் ஆகிட்டோம், அடுத்த மாசம் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா எடுத்துக்கொள்ளலாம். விளையாடலாம் சொல்றது உங்களுக்கு ஓ கிளாஸ்ல சார். கண்டினியூவா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க 6 மந்த்தும் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இதுக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க டோட்டலா 6 மாசம் ரெக்கார்டிங்கும் கம்ப்ளீட்டா நீங்க செய்யலாம், எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்டா ஸ்டோரேஜ் இல்லாம இருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் எக்ஸஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்டா ஒவ்வொன்றும் ஹை குவாலிட்டியில இருக்கக்கூடிய வீடியோஸ். சரியா? அப்ப அதனால நீங்க டவுன்லோட் பண்ணாமலே நீங்க கண்டினியூவா கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். நான் இதை சொல்றது கிளாஸை விட்டு நிற்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேமெண்ட் பே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு 28ஆம் தேதி டீஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு முதலே அவங்க டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளேயே எக்ஸாம் பட்டனும் இருக்குது. சரியா? நீங்க எக்ஸாமுக்குன்னு சொல்லி நீங்க இந்த ஸ்பெஷலா வேற அப்படிங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டார்ட் எக்ஸாமை கொடுத்தா உங்களோட எக்ஸாம் என்ன செய்யும், எக்ஸாம் லிங்குக்கு ஓட்டோவா போயிடும். விளையாடலாம் சொல்றது உங்களுக்கு ஓம் சார். ஏதும் டவுட்ஸ் இருக்குதா, கேளுங்க பாப்போம் பிள்ளை. ஓம் சார். இப்போ புதுசா வந்து இப்போ ஜாயின் ஆக போற ஆட்கள் வந்து இப்போ இதுல கனெக்ட் ஆகுறோம்னு சொன்னா இதுக்கு முதல் இப்போ நாங்க நீங்க இப்ப அதுல நாங்க 2 விஷயத்தை பார்ப்போம். மெயினா வந்துட்டு இப்ப நீங்க எங்கட நீங்க இடையில இருந்து ஜாயின் ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாயின் ஆனாலும் சரி, எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம் கம்ப்ளீட்டா. ஏன்னா எங்களோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஓடஸ் படி கம்ப்ளீட்டா இருக்குதானே. உங்களுக்கு எல்லா கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆனாலும் சரி, ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றனாலும் சரி, ரெண்டும் கிளாஸ் தான். சரியா? இப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்ப நார்மலா புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதலாவது நாங்க செக் பண்ணுவோம், ஏற்கனவே எக்ஸாம் செஞ்சிருக்கிறாங்களாங்கிறத முதலாவது பார்ப்போம் கம்ப்ளீட்டா. அடுத்தது எங்கட கிளாஸ் ஸ்ட்ரிக்ட்னஸ், அதாவது இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்கட கிளாஸ் ரூல்ஸ்களை கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு பார்க்கணும். அப்படி நீங்க லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணா தான் சார் மாட்ட என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா டவுட்ஸ்களை கேட்டுக்கொள்ளலாம். ரெக்கார்டிங் இருக்குதானே பிறகு பார்ப்போம்னு சொல்லி. இப்போ நார்மலா கிளாஸ்லயே 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் தானா, இது இஷ்யூ இல்லை. நம்ம போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஆனா எல்லா நாளும் அதை கண்டினியூ பண்ண வேணாம். மேக்ஸிமம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லைவா ஜாயின் ஆனா உங்களுக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா கேட்டுக்கொள்ளலாம். சரியா? அப்ப அதால லைவா மேக்ஸிமம் அதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி கிளாஸ்ல மேக்ஸிமம் ஜாயின் ஆகிறதுக்கு பாருங்க. கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதானே பிள்ளைகள்? நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க. இதுக்குள்ள எப்படி இருக்குது கிளாஸஸ், நல்லமா இல்லை வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்குதா பிள்ளைகள்? நாங்க ஒவ்வொரு மந்த் ஃபீட்பேக் எடுக்கிறது. இந்த மாசம் நான் எடுக்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் எப்படி இருக்குது கிளாஸ் பிள்ளைகள்? நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். எல்லா கிளாஸுமா எதுவும் கிளாஸஸ்ல குறைகள் எதுவும் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார், நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார். எல்லாம் ஓகே. ஓகே சார். ஓகே சரி. ஓகே. இப்ப அடுத்தது வந்துட்டு இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? கிளாஸ்ல இருக்கிறவங்க கேளுங்க பாப்போம். யாஸ் இப்போ வந்து ரெக்கார்டிங் வந்து பார்க்கக்குள்ள வந்து இப்போ வந்து சிவ வந்து சொல்றேன். இப்போ ஜிகேல வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து அடுத்த ஸ்பெல்லிங் வந்து சாட்ல போடுறேன்னு சொல்லி இப்போ வந்து நாங்க வந்து இப்போ ரெக்கார்டிங் பார்க்கக்குள்ள வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கொள்ளணும்? என்னன்னு சொல்றீங்க நீங்க? இப்ப ஜிகேல வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து இப்ப ஸ்பெல்லிங் வந்து நான் சாட்ல போடுறேன்னு பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப ரெக்கார்டிங் பார்க்கக்குள்ள சார் தானே நீங்க சொல்றது? ஓம் சார். நீங்க எந்த ரெக்கார்டிங் சொல்றீங்க? எத்தனாவது கிளாஸ்? இப்ப ஜெனரல் நாலேஜ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து அவர் வந்து இப்ப ரெக்கார்டிங்ல வந்து அவர் சொல்றாரு கிளாஸ் நடக்கக்குள்ள நான் வந்து ஸ்பெல்லிங் வந்து சாட்ல பார்த்து சொல்றது தானே சொல்லுவாரு சார் வந்துட்டு.
சில சில விஷயங்கள் இப்ப தெரியலன்னு சொன்னா பிறகு பார்த்து சொல்றேன்னு சொல்லுவாரு, அப்படித்தானே? அதையா சொல்றீங்க? இல்ல சார், நான் அதை வந்து சொல்லல. இப்போ ஒரு நேம், ஒரு ஆளோட பேரை வந்து அதுக்குரிய ஸ்பெல்லிங்கை வந்து நான் வந்து சேட்ல போடுறேன்னு பாருங்கன்னு சொல்றேன். இப்போ ஓகே. ரெக்கார்டிங் பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு நாங்க வந்து அதை சேட்ல பார்க்கல தானே சார்? சார் சட்லையும் போடுறியா பிள்ளைகள் உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் எல்லாம்? ஓ சொல்லுங்க சில பிள்ளைகள். வேளையில பேர் அப்படி ஏதும் அத சொல்லேக்க அந்த அந்த பேர் spelling சொல்லிக்கல உங்களுக்கு அந்த தெரியாததுகளை போடுறேன். ஸ்பெல்லிங்க சட்ல போடுறது. ஓகே. அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஜெனரல் நாலேஜ் மட்டும் தானே அந்த இஷ்யூ வருது, என்ன அப்படித்தானே? ஆமா சார். ஓகே. அப்ப நான் இந்த சிஸ்டத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கோட சேர்த்து சட்டும் ஓடுற மாதிரி செஞ்சு தரேன் நான். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே சார். இனி நடந்த கிளாஸ் தவிர இனி நடக்க போற கிளாஸா இந்த எல்லாத்துக்குமே போட இயலாது. இனி நடக்க போற கிளாஸ் எல்லாமே சட்டையும் சேர்த்து போட்டுருந்தேன். சரியா? ஐசியூல வந்து ஒர்க் ஷீட் மாதிரி ஒன்று எடுத்து அதுல எழுதி எங்களுக்கு விளங்கப்படுத்துறது. அது விளங்க மாதிரி இல்ல. உங்களுக்கு எழுதி விளங்கப்படுத்துறது. நீங்க சொல்றது எனக்கு விளங்க இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க பிள்ளைகள், கொஞ்சம் சவுண்டா. ஓ சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ஓ சொல்லுங்க. என்னன்னு சொன்னா ஐக்யூல வந்து எங்களுக்கு அவர் அந்த ஒர்க் ஷீட் மாதிரி ஒரு ஒர்க் அந்த இதோட சேர்ந்து ஒர்க் ஷீட் மாதிரி ஒன்று எடுத்து அதுல விளங்கப்படுத்துறவர் கணக்குகள் எல்லாம் செய்து அந்த மாதிரி இதுக்கும் வந்து ஜெனரல் நாலேஜுக்கும் அப்படி விளங்கப்படுத்தினாருன்னு சொன்னா அது அப்படியே ரெக்கார்டிங்ல இருக்கும் எங்களுக்கு நினைக்கிறேன். நீங்க சார் வந்துட்டு இதுல எழுதி படிப்பிக்கிறது கொஞ்சம் நல்லம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படியா? அப்படி இப்ப ஸ்பெல்லிங்ஸ் அதுகளுக்கு தான் அந்த பிரச்சனை வாருது ஜெனரல் நாலேஜுக்கு. மற்றபடி விளங்கப்படுத்துறவங்க மேலுக்கு பென் இருக்கு தானே சார், ரைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் ஒருக்கா சார்ட்டு சொல்றேன்னா ஓகே சட்ல போடாம எழுதுறதுக்கு. ஓகே 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 ஓகே. எழுதுறதுக்கு நான் சார்ட்ட ஒருக்கா சொல்றேன். நான் சட்ல போடாம இதுல எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே 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 ஓகே. வேற எது மிஷுவல் இருக்குதா பிள்ளைகள்? கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி, அது வந்து இப்ப ரெக்கார்டிங் வந்து நாங்க வந்து கேட்கக்குள்ள அது கொஞ்சம் எங்களுக்கு இப்ப இஷ்யூவா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவர் இப்ப ஆன்சர் வந்து இன்னொரு ஆள் வந்து சொல்லக்குள்ள வந்து சார் சொல்றது வந்து கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி விளங்குது. எல்லாருக்கும் அப்படி இருக்குதா பிள்ளைகள்? சில உங்களோட இஷ்யூவல் இருந்தா அப்ப உங்களோட போன்லயோ இல்ல வேற எதுலயோ இஷ்யூ இருந்தா தான் லைவ் கிளாஸ்ல இஷ்யூவா இருக்கும். லைவ் கிளாஸ்ல இல்ல சார், நாங்க வந்து ரெக்கார்டிங் கேட்கக்குள்ள வந்து அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இப்ப ஆன்சர் வந்து சொல்றது ஆன்சர் பண்ற டைம்ல சார் பேசினார் அப்படின்னு சொன்னா சம் டைம் அது அந்த ஆமா. வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விளங்குது இல்ல அப்படின்னு சொல்றீங்க, என்ன? ஆம் சார். ஓகே 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 ஓகே. அதுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. இப்ப சம்டைம்ஸ் சார் 2 3 தரம் செய்யற டைம்ல அதுக்கு தான் நான் சொல்றேன், மேக்ஸிமம் வந்துட்டு நீங்க அது 1 2 தானே அப்படி வரும் உங்களுக்கு, என்ன? வேண்டா டிஸ்கஷன் தானே. இப்ப இதுல போறது வந்துட்டு மெயினா வந்துட்டு டிஸ்கஷன். சரியா? இப்ப லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி போறது வந்துட்டு டிஸ்கஷன். இப்ப சாருக்கு தெரியாது. அப்ப சார் பேசக்குள்ள அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேசினதால மற்ற ஆட்களுக்கு விளங்க இல்லைன்னு சொல்லி, அப்படித்தானே? ஆம் சார். அப்ப அதுல 1 2 அப்படி இஷ்யூவல் வரும். அப்படி இஷ்யூவல் வந்தா நீங்க இப்ப அது என்ன கேள்வியோ நீங்க அதை எடுத்து குரூப்ல போட்டீங்கன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அதுக்கு தான் குரூப் வச்சிருக்கிறோமே நாங்க. எல்லாருமே குரூப்ல இருக்கிறீங்க தானே பிள்ளைகள்? குரூப் ஓபன்ல தானே இருக்குது எல்லாரையும், என்ன? நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் குரூப்பே வச்சிருக்கிறோம். குரூப் வந்துட்டு டிஸ்கஷன் குரூப் தான் அது. சரியா? அப்ப நீங்க இந்த குரூப்ல வந்துட்டு உங்களோட ஆன்சர்ஸ் இப்ப உங்களுக்கு விளங்க இல்ல, இப்ப சார் படிப்பிச்சது இதுல விளங்க இல்ல, அப்ப இதுல ஆன்சர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னா அதுல கேள்வி எடுத்து அப்படியே நீங்க குரூப்ல போடுங்க. இதுல ஆன்சர்ஸ் என்ன, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா அதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல நிறைய எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க கிளாஸஸ்ல. சார் மட்டும் இல்ல, இதுல இப்ப ஜிகேல ஜெனரல் நாலேஜ்ல நல்ல பெர்ஃபெக்டான, அதாவது நல்ல அறிவுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருக்கிறாங்க. விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த பிரச்சனை கேட்டாலுக்கு விளங்கிட்டு தானே நான் சொல்றது, என்ன? ஓகே. நீங்க எல்லாத்துலயும் ஆக்டிவா இருக்கணும். இப்ப நார்மலா குரூப் வந்துட்டு டிஸ்கஷனுக்கு தான் வச்சிருக்கோம். அப்ப சார் பேசுற டைம்ல ஒரு ஸ்டூடெண்ட் பேசிட்டாரு. அப்ப சார் சொன்ன ஆன்சர்ஸ் உங்களுக்கு விளங்கல. அப்ப அந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அதுல இருக்கக்கூடிய கேள்வியை நீங்க எடுத்து குரூப்ல போடுங்க. போட்ட உடனே அதுல ஆன்சர்ஸ் என்ன உங்களுக்கு வரும். அப்படித்தானே? விளங்கின பிள்ளைல என்ன செய்வாங்க? அதுல ஆன்சர் பண்ணுவாங்க கட்டாயம். இது ஒரு ரீசன் இல்ல. மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவைன்னு சொன்னா கட்டாயம் சார் படிச்சு தரது தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்களும் கட்டாயம் என்ன செய்யணும்?
தேர்ட் வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் படிப்பிக்கிறதுல 50% தான் நாங்கள் என்ன செய்வோம் ஓப்பன் யூனியில் எதிர்பார்ப்போம். மிச்சம் 50% நீங்கள் என்ன செய்யணும், நிறைய விஷயங்கள் தேடி பார்க்கணும் கம்ப்ளீட்டா. சரியா? என்று சொன்னா ஓப்பன் யூனி என்ன கேள்வியில இருந்து எப்படி எடுப்பாங்கன்னு யாராலையும் என்ன செய்ய ப்ரிடிக்ட் பண்ண இயலாது. நிறைய பேர் கிளாஸ் செய்யறாங்க எதிர்பார்க்கை வினாக்கள் அப்படி அந்த மாதிரின்னு சொல்லி, அதெல்லாம் சும்மா போலி வேலை. அப்படி எதிர்பார்க்கை வினாக்கள்னு சொன்னா அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும், இந்த கேள்வி தான் எடுக்க போறாங்கன்னு சொல்லி. ஓமா இல்லையா? யாரு கிளாஸ் செய்யறவங்களுக்கு அதுல என்ன கேள்வி எடுக்க போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது தானே. அப்ப அப்படி இருக்கக்குள்ள எதிர்பார்க்கை வினாக்கள் அப்படின்னு சொல்லி போடுறதெல்லாம் அதெல்லாம் சும்மா போலியான விஷயங்கள் கம்ப்ளீட்டா. அப்ப சரியா படிப்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூட்டோ இல்ல ஒரு லெக்சரோ படிப்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சரியான பிள்ளைகளுக்கு சரியான விஷயங்களை கொடுக்கணும். இப்ப நார்மலா நாங்க படிப்பிக்கிறதுலே 50% தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப மிச்சம் 50% வருமா இல்லையாங்கிறது யாருக்குமே என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாது கம்ப்ளீட்டா. சரியா? சம்டைம் நாங்க படிப்பிச்சதுக்குள்ளேயே கம்ப்ளீட்டா வந்துடும், 90% என்ன செஞ்சிடும். நிறைய தரம் அப்படி வந்திருக்குது. சரியா? 90% கேள்விகள் கொடுத்த புக்ல இருந்தே வந்திருக்குது. சில பேருக்கு படிப்பிச்ச விஷயங்கள் அறவே வராம விட்ட டைமும் இருக்குது. விளங்கிட்டா நான் சொல்றது? வேற எதுவும் இது சம்பந்தமா கேட்கிறாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? டவுட் சார்? So new beginners எப்படி ஜாயின் பண்றது? ஓகே, நியூ கமர்ஸ் வந்துட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஃபோன் நம்பர் எல்லார்ட்டையும் இருக்குதா? எல்லாரும் குரூப்ல இருக்கீங்க தானே? குரூப்ல இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி இல்லைன்னு சொன்னா திரும்ப ஒருக்கா நான் இதுல உங்களுக்கு நம்பர் ஒருக்கா போட்டு விடுறேன். ஓகே, இது இந்த ரெக்கார்டிங் சிஸ்டத்துல உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ ஒன்றும் இல்லை தானே? இப்ப என்ன வேற ஏதும் இதுல இஷ்யூ இல்ல. சொல்லுங்க. நான் இந்த மந்த் சார் ஜாயின் பண்ணேன். இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து 45 அந்த மாதிரி தான் வருது. நான் நோட் பண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். சோ ஓகே, அது இஷ்யூ இல்லையா? இதே எக்ஸாம் நான் எல்லாரையும் சொல்லி இருக்கிறேன். புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்துட்டு குறைவா இருந்தா இஷ்யூ இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க படிக்காத சப்ஜெக்ட் தானே, எல்லாருமே படிக்காத சப்ஜெக்ட் தான் கொடுப்போம். சரியா? இதே எக்ஸாம் உங்களுக்கு திரும்பவும் என்ன செய்ய போகுது, ரிப்பீட் ஆகும். இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நடந்த எக்ஸாம் 2வது மாசம் 3வது மாசம் போகக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்த கேள்வியும் என்ன செய்யும் உங்களுக்கு வரும். சரியா? அப்ப அந்த டைம்ல உங்களோட மார்க்ஸ் 80% மேல இருக்கணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு மட்டும்தான் எக்ஸ்கியூஸ் இருக்குது. அதாவது புதுசா நாங்க வைக்கக்கூடிய எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்கியூஸ் இருக்குது. அதாவது அந்த எக்ஸாமுக்குரிய நீங்க நீங்க எக்ஸாம் செய்யாம இருந்தீங்கன்னு சொன்னா அதுல மார்க்ஸ் குறைவா இருந்தா இஷ்யூ இல்லை. ஆனா எக்ஸாம்ல நீங்க நோட் புக்ல நோட் பண்ணி அதே கேள்வி 2வது தரம் உங்களுக்கு வார டைம்ல 80%க்கு குறைவா இருந்தா யாருல பிரச்சனை இருக்கும் நல்லா சொல்லுங்க. நீங்க சரியா படிக்காம இருந்திருப்பீங்க, ஒன்று நோட் புக்ல நோட் பண்ணாம இருந்திருப்பீங்க. சரியா? நோட் புக்ல நோட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 50% என்ன செய்வாங்க, மார்க்ஸ் எடுப்பாங்க. சரியா? மிச்சம் அங்கால 20% மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், படிக்கணும், கொஞ்சம் படிக்கணும். நீங்க படிச்சா மட்டும்தான் என்ன செய்யலாம். இப்போ ஒரு வீக்ல 50 क्वेश्चन உங்களால பாடமாக்குறது கஷ்டமா? 1 வீக் ஈஸி தானே? ஓகே, இப்போ உங்களுக்கு அது ஒவ்வொரு மாசம் போற டைம்லயும் உங்களோட எக்ஸாம் வந்துட்டு கூடுமா? 5 அப்படி இருக்காது, 6 7 அப்படியே போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? அப்ப அந்தந்த டைம்ல போடுற டைம்லயே எக்ஸாம் எல்லாத்தையும் என்ன செய்யணும், கம்ப்ளீட். இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் வந்துட்டு அந்த 3வது 4வது எக்ஸாம் இன்னும் செய்யாம இருக்கிறீங்க பிள்ளைகள். என்ன காரணம்? நிறைய பேர் வந்துட்டு சம்டைம் தெரியாது, புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸை படிச்சதுக்கு பிறகு செய்ய யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கிளாஸ்ல நடக்கிற ஜெனரல் நாலேஜுக்கும் இந்த எக்ஸாம் சிஸ்டத்துல இருக்கிற ஜெனரல் நாலேஜுக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? அடுத்தது இந்த கிளாஸ்ல நடந்த சப்ஜெக்ட் இருக்குதானே, இதுல ஒரு எக்ஸாம் ஒன்று நான் வைக்கிறதா குரூப்ல அறிவிச்சிருந்தேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? என்னென்று அறிவிச்சிருந்தேன் நான்? அதாவது இந்த எக்ஸாம் சிஸ்டம், அதாவது எக்ஸாம்ல வச்ச கேள்விகள் இல்லாம சார் இதுவரைக்கும் உங்களுக்கு 2 மாசமா படிப்பிச்சிருக்கிறாரு. இந்த 2 மாசமா படிப்பிச்ச சப்ஜெக்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேள்விகள் என்ன செய்யும் வரும். அது எத்தனை கேள்வி போட்டிருந்தேன் நான் எக்ஸாமுக்கு? தெரிஞ்சாக்கள் 100 கேள்வி. 100 கேள்வி எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம்.
எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம். சரியா? 100 கேள்வி 20 நிமிஷம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்களா? 20 நிமிஷம் தான் டைம். அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து டைம் முடிஞ்சு சார், இடையில சப்மிட் ஆயிட்டு சார், அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல இயலாது. 30 நிமிஷம்னு நினைச்சிட்டு இருந்த சார், அப்படியெல்லாம் இல்ல. உங்களோட வந்துட்டு 20 நிமிஷம் 100 கேள்விகள். அது எதுக்குள்ள இருந்து வரும்? சார் வந்துட்டு இது வரைக்கும் கிளாஸ்ல படிப்பிச்ச சப்ஜெக்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் என்ன செய்யும்? வரும். இந்த எக்ஸாம் வந்துட்டு செப்டம்பர் 14ஆம் தேதி என்ன செய்யும்? இந்த எக்ஸாம் நடக்கும். புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கிறீங்க கம்ப்ளீட்டா எவ்வளவுக்கு குயிக்கா இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ரெக்கார்டிங்கை கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிட்டு 2வது மாச கிளாஸ்ல ஜாயின் ஆகலுமா குயிக்கா ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க கம்ப்ளீட்டா. 2வது மாச கிளாஸ் ஜாயின் முடிய போகுது கம்ப்ளீட்டா. அதுக்கு பிறகு 3வது மாச கிளாஸுக்குரிய டைம் டேபிள் நான் நாளைக்கு குரூப்ல போட்டு விடுவேன். வேற ஏதும் இது சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இதுல இப்ப செப்டம்பர் 17ஆம் தேதி வைக்கக்கூடிய எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் முதலாவது மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6000 கேஸ் பிரைஸ் வரும். அதே மாதிரி 2வது மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3000 கேஸ் பிரைஸ் வரும். அதே மாதிரி 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1500 கேஸ் பிரைஸ் வரும். அதோட டிஎல்சி டீச்சிங் அண்ட் லேர்னிங் காலேஜ், அதாவது டிஎல்சி டீச்சிங் அண்ட் அட்வான்ஸ் லேர்னிங் காலேஜ் பிரைவேட் லிமிடெட், அதாவது உங்களோட சர்டிபிகேட்டும் உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க அச்சீவ் பண்ணதுக்கான சர்டிபிகேட்டும் டோட்டலா 10 பேருக்கு கம்ப்ளீட்டா உங்களோட அட்ரஸுக்கே அது சென்ட் பண்ணப்படும். சரியா? விளங்கிட்டா பிள்ளைகள் நான் சொல்றது? ஓம் சார் ஓம். அப்ப கம்ப்ளீட்டா எல்லாருமே சரியா படிச்சு கொள்ளுங்க. அந்த உங்களுக்கு இன்னும் நாள் இருக்குது. அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நாள் இருக்குது. புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாள் இருக்குதா? உங்களுக்கு நார்மலா புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 1 மந்த்துக்குரிய கிளாஸை வந்துட்டு நீங்க 1 வீக்குக்குள்ள கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கலாம். என்று சொன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 16 கிளாஸ். 16 கிளாஸ்லயும் ஒரு கிளாஸ் வந்துட்டு 2 ஹவர்ஸ் 2 மணித்தியாலம். அப்ப உங்களுக்கு 16 கிளாஸ்னா 32 மணித்தியாலம் தான் டைம் இருக்குது. அந்த 32 மணித்தியாலத்தையும் 1 வீக்குக்குள்ள உங்களால என்ன செய்யலாம்? படிக்கலாம். 1 வீக் உங்களுக்கு போதாதுன்னு சொன்னா நீங்க இன்னொரு வீக் என்ன செய்யலாம்? எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஒவ்வொரு மந்தா கம்ப்ளீட் பண்ணி என்ன செய்யலாம்? கம்ப்ளீட்டா வரலாம். வந்து உங்களோட நடக்கக்கூடிய லைவ் கிளாஸ்ல கம்ப்ளீட் ஆகி ஜாயின் ஆகி போகலாம். சரியா? விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க, கிளாஸ்ல இல்லாதவங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. 2 டவுட் இருக்கு. சொல்லுங்க. என் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து பதுல்ல. ஓகே. நான் இப்போ அப்ளை பண்ணா இப்போ கொலம்போல தான் இருக்கேன். அப்ளை பண்ணும்போது பதுல்ல ரீஜனல் சென்டர் ஒன்று இருக்குமே, ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஓ அங்கதான் அப்ளை பண்ணணுமா? இல்லைன்னு சொன்னா இல்ல உங்களோட பதுளைக்கு வந்துட்டு ரீஜனல் சென்டர் எது? தெரிஞ்சாக்கள் யாரும் இருக்கிறீங்களா இதுல? நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க அப்ளை பண்ற டைம் இருக்கு தானே? ஓ சார். அப்ளை பண்ற டைம்ல உங்களுக்கு ஆப்ஷன் தருவாங்க. உங்களோட என்ன இடம்ங்கிறத நீங்க செலக்ட் பண்றதுக்கு. சரியா? இப்ப அதுல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத அதுல நீங்க என்ன செய்யலாம்? செலக்ட் பண்ணலாம். பெரிக்கிலோண்டா பெரிக்கிலோ, அதே மாதிரி அம்பாரண்டா அம்பார, ஜஃப்னாண்டா ஜஃப்னா, இப்போ பதுலன்னு சொன்னா பதுல. நீங்க இப்ப என்ன ஊரோ அந்த ஊரை என்ன செய்யலாம்? நீங்க அதுல செலக்ட் பண்ணலாம். நீங்க செலக்ட் பண்ண உடனேயே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சென்டர் என்னங்கிறது அது ஆட்டோவா செலக்ட் ஆகும். அதுல உங்களுக்கு காட்டும். அதுல விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? எஸ் சார் விளங்கிட்டு. ஓ இன்னொரு சொல்லுங்க. டவுட் இருக்கு. ஓ இந்த லோ காலேஜ்க்கு அப்ளை பண்றோம் தானே, ஓ ஏ லெவல் எக்ஸாம்ல 2CS இல்லாதவங்க ம் டிகிரியை வச்சுக்கொண்டு லோ காலேஜ் அப்ளை பண்ண முடியுமா? இல்ல பண்ணல. அது வேற எந்த வழியுமே இல்லையா சார்? உங்களுக்கு தான் 2CS எடுக்கணும். அது மட்டும் தான் வழி இருக்குது. வேற டிகிரிஸ் எதுவுமே இல்ல அது டிகிரி எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டு உங்களுக்கு 2CS இருக்கணும். அதோட இங்கிலீஷ்ல சி இருக்கணும், தமிழ்ல சி இருக்கணும், இவ்வளவும் இருக்கணும். இவ்வளவு இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களோட டிகிரி எல்லாம் அங்க ஒன்றுலையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படி 2CS இல்லைன்னு சொன்னா லோ காலேஜே போக முடியாது அப்படிதானே? ஓ 2CS இல்லைன்னா நீங்க 2CS நீங்க எத்தனை சிரமம் இருந்தாலும் நீங்க போட்டு எழுதலாம். ஆனா ஒரே சிட்டிங்ல இருக்கணும். ஓகே. விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? 3 பாடமும் உங்களுக்கு ப்ராப்பரான சப்ஜெக்ட்ல நீங்க போட்டு எனி ஸ்ட்ரீமா எந்த ஸ்ட்ரீம் தானே நீங்க எந்த இயர் வேண்டாலும் என்ன செய்யலாம்? 3 பாடத்தையும் போட்டு 2CS எப்போ எடுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க லோ காலேஜுக்கு என்ன செய்யலாம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகலாம். ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற டைம்ல எல்லாம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஆனா அங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போடுற டைம்ல தான் பார்ப்பாங்க. ஓகே. சரியா? நீங்க பாஸ் ஆனாலும் முழுக்க எடுக்க மாட்டாங்க. உங்களோட
இது இல்லைன்னு சொன்னா அவங்களோட கேட்ட குவாலிஃபிகேஷன் உங்கள்ட்ட இல்லைண்டா? சார் ஏ லெவலுக்கு படிச்சு ஏ லெவல் எக்ஸாம் செஞ்சு கொண்டே எல்எல்பி டிகிரி செய்யறது 2 வேலையும் ஒரே செய்யறது டஃபா சார் இல்லைன்னு சொன்னா? ஏ லெவல் படிச்சு கொண்டுன்னு சொன்னா இவ்வளோங்க இல்லை நீங்க இப்ப திரும்ப போடுறதுக்கு அப்படித்தானே? ஓ சார் லோ காலேஜ் போறதுக்கு சொன்னா 2CS வேணுமே. ஓ 2CS வேணும். ஆனா ரெஜிஸ்டர் இப்போ நீங்க ஏ லெவல் எக்ஸாம் செஞ்சு போட்டு இப்போ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ஆனா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போற டைம்ல உங்களுக்கு ரிசல்ட் வரல. அப்ப நீங்க அப்பையும் பண்ணி செய்யலாம் அது உள்ளுக்கு போக முடியாது. போக முடியாது. உங்களோட ரிசல்ட் வரட்டும் எல்லாம் அங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. உங்களோட ரிசல்ட் கையில இருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா லோ காலேஜை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ லெவல் நீங்க அப்படியே ஏன் லோ காலேஜுக்கு போறதுக்கு விரும்புறீங்க? காரணம் லோ காலேஜ் போனா தானே லாயர்னு சொல்லுங்க சார். இல்லையே நான் இப்ப ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதானே. லோ காலேஜ்ல போனா தான் லாயர்னு சொல்ல இல்லையே. ஓப்பன் யூனில போனாலும் லாயர் தானே நீங்க. சார் ஆனா அப்போ ஓப்பன் யூனில இப்ப நீங்க லோ காலேஜுக்கு வெயிட் பண்றதை விட உங்கள்ட்ட டிகிரி இருக்குதா? இல்ல இல்ல சார் நான் ஏ லெவல் முடிச்சிட்டு அதான் சார் ஓகே அந்த அப்ப லோ அப்படின்னா அவங்க எஸ்பாம் போடக்குள்ள இவங்க லோ செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்காங்க சார். விலங்கையில ஓகே எஸ்பாம் போடக்குள்ள லோ கூட செலக்ட் பண்ணலாம் தானே யூனிவர்சிட்டிகள்ல. சர்ச் ஸ்கோர் அடிப்படையில செலக்ட் பண்ணலாம். ஆனா இவங்க ஏ லெவல் எழுதி இருக்கிறாங்களே எழுதி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டீங்க தானே நீங்க? சாரி சார். ஏ லெவல் எத்தனை தரம் செஞ்சிருக்கிறீங்க? சார் ஒரு தரம் தான் சார் ஏ லெவல் செஞ்சிருக்கேன். ஒரு தரம் தான் செஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப சர்ச் ஸ்கோர் அடிப்படையில போறதுக்கு பார்க்கலாமே. சர்ச் ஸ்கோர் போதாதுன்னு சொன்னா தான் நீங்க அப்படி இந்த இதுக்கு போகணும். இன்னும் 2 தரம் நீங்க என்ன செய்யலாம்? எக்ஸாம் செய்யலாம்னு சொல்லுங்க. 2 தரம் செய்யலாம். 2 தரம் செட் ஸ்கோருக்கு ட்ரை பண்ணுங்க. 2 தரம் செட் ஸ்கோர் இல்லன்னு சொன்னா 2CSக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். 2CSக்கு ட்ரை பண்ணி லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓப்பன் யூனிக்கு அப்ளை பண்ணுங்க. 2ல எது கிடைச்சாலும் 2ல எது கிடைச்சாலும் உங்களுக்கு பெட்டர் தான். ஓகே. சரியா? ஓப்பன் யூனி கிடைச்சாலும் உங்களுக்கு நல்லது தான். லோ காலேஜ் கிடைச்சாலும் நல்ல. லோ காலேஜ் கிடைச்சா என்ன எல்எல்பி டிகிரி மட்டும் கிடைக்காது. ஆனா நீங்க லோயர் தான். ஓப்பன் யூனி கிடைச்சா உங்களுக்கு எல்எல்பி டிகிரியும் கிடைக்கும். அதோட இதுவும் என்ன நீங்க ஒரு டிகிரி ஒன்று முடிச்ச மாதிரி போயிடும். சரியா? ஓப்பன் யூனி அதே மாதிரி லோயரும் ஆன மாதிரியும் போயிடும். ஓகே ஒரே சார். டைம்ல 2டைம் நீங்க செஞ்ச மாதிரி போயிடும். இப்ப நீங்க அட்டெனேட் லோ முடிச்சாலும் உங்கள்ட்ட ஒரு டிகிரி ஒன்று இல்லை தானே? அப்படித்தானே? இப்ப நீங்க ஏ லெவல் முடிச்சிட்டு லோ காலேஜால போறீங்க அப்படின்னு சொன்னா அட்டெனேட் லோ முடிச்சாலும் நீங்க டிகிரி ஹோல்டர் இல்ல. சரியா? அப்ப ஓப்பன் யூனி கிடைச்சா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல என்ன சொன்னா டிகிரியும் கிடைக்கும். அதோட சேர்த்து அந்த டிகிரியை வச்சு நீங்க வேற வேலைகளுக்கும் அப்ளை பண்ணலாம். அதோட சேர்த்து நீங்க லோயரும் என்ன செய்யலாம் ஆயிக்கொள்ளலாம். வேற ஏதும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? யா சார் இப்போ வந்து எல்எல்பி செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள ஓப்பன் யூனிவர்சிட்டியில பிபிஏ வந்து செய்யக்கூடியமா இருக்குமா? செய்யலாம். நீங்க இஷ்யூ இல்லையா? ஓப்பன் யூனிலேயே நீங்க 2 கோர்ஸும் ஃபாலோ பண்றது கஷ்டம். வேற யூனிவர்சிட்டியில நீங்க செஞ்சுட்டு ஓப்பன் யூனிலேயே நீங்க ஃபாலோ பண்ணலாம். இஷ்யூ இல்ல. யா சார் ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயே 2டைம் செய்யலாதா? ஓப்பன் யூனில 2டைம் செய்யறதுக்கு அவங்க தருவாங்க. ஆனா அந்த அதோட கிரெடிட் எல்லாம் குறைச்சி தருவாங்க. உங்களுக்கு அந்த காலம் வந்துட்டு கூட எடுக்குமா 2டைம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அது அவங்களோட அந்த ப்ரொசீஜரா நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஆனா ஒரு ஆள் வந்துட்டு ஒரு டிகிரி தான் செய்யலாம் மேக்ஸிமம். யா சார் நான் இப்போ வந்து பிபிஏ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகுனா திரும்ப வந்து எனக்கு வந்து எல்எல்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து இஷ்யூ ஆயிருக்குமா? அது இல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் இஷ்யூ இல்ல. நீங்க எக்ஸாம் பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா ஒரு கோர்ஸ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதை ட்ராப் பண்ணிட்டு இதுக்கு போறீங்கன்னாலும் போகலாம். இல்ல நீங்க 2டைம் ஃபாலோ பண்றேன்னு சொன்னா அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறது ஓப்பன் யூனிட் ஒரு கேட்டு பாருங்க. ஓகே சார். இப்போ 2 டிகிரியும் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஒருக்கா ஓப்பன் யூனியை நீங்க கண்டக்ட் பண்ணி அது சம்பந்தமா கேட்டுக்கொள்றது நல்ல. அப்படி இல்லைன்னா ஒன்றை ட்ராப் பண்ணிட்டு ஒன்றுக்கு இப்போ எது பெட்டரோ நீங்க அதுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னாலும் போகலாம். இஷ்யூ இல்லையா? ஓகே. வேற டவுட்ஸ்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஓம் சார் நம்ம இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி முடிஞ்சது பிறகு நம்ம லோ காலேஜுக்கு செய்யணுமா சார்? அட்டெனேட் லோ நீங்க செய்யத்தானே வேணும். இல்ல நீங்க உங்களுக்கு எல்எல்பி டிகிரி மட்டும் போதும், நம்மளுக்கு காமனான டிகிரி போதும்னு சொன்னா நீங்க அங்கே போக தேவையில்லை. அந்த டிகிரியை வச்சு நீங்க வேற வேலைகள் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னாலும் செய்யலாம். இஷ்யூ இல்ல. அதுல அந்த டிகிரியை வச்சு லோக்குள்ள போகலாமா சார் அரசாங்கத்துறைக்குள்ள? அந்த டிகிரியை வச்சு அரசாங்கத்துக்குள்ள போகலாம் தானே நீங்க. ஓகே.
எஸ்எல்ஏஎஸ் கூட நீங்க எழுதலாம். அதுல எஸ்எல்ஏஎஸ் எழுதலாம். அதுல இப்ப கால் பண்ணக்கூடிய கொமனான டிகிரி கவர்மெண்டால கால் பண்ணக்கூடிய கொமனான டிகிரி இந்த வேகன்சிக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் நீங்க அதை வச்சு. ஓகே சார். விளையாட்டா ஒரு டிகிரி இப்போ யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு டிகிரி ஹோல்டர் என்ன செய்யலாமோ அது எல்லாமே நீங்க செய்யலாம். ஓகே ரெண்டும் சார். சேம் தான். இப்போ யூனிவர்சிட்டியால போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொன்னா ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பாபு. அவங்க வந்துட்டு ஃப்ரீயா படிப்பாங்க, நீங்க காசு கட்டி படிக்க போறீங்க. அவ்வளவுதான் difference. அவங்க எல்எல்பி டிகிரி முடிக்கிறதுக்கு பேமெண்ட் பே பண்ண தேவையில்லை. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பேமெண்ட் காசு பண்ணணும். கட்டி தான் படிக்கிறீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற எந்த இஷ்யூவும் இல்ல. சார் இப்ப எல்எல்பி முடிக்கிறதுக்கு எவ்வளவு பேமெண்ட், லோ காலேஜ்ல படிக்கிறதுக்கு எவ்வளவு பேமெண்ட் இருக்கும் சொல்லலுமா? டோட்டல் நான் ஏற்கனவே சொன்னேன் தானே உங்களுக்கு டோட்டல் செலவு வந்துட்டு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கிட்ட முடியும். ஏற்கனவே 280 250 அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய செலவுகள் போற வார அது இதெல்லாம் பார்க்குற டைம்ல ஓப்பன் யூனிக்கு ஹாஸ்டல் எல்லாம் இல்லை தானே. ஆனா இப்ப லோ காலேஜ் வந்து ஹாஸ்டல் எல்லாம் இருக்குது. இப்போ மெரிபண்ணாக்கள் நான் நினைக்கிறேன் லோ காலேஜ் அந்த ஹாஸ்டல் நீங்க போக இயலாது, வெளியில தான் இடம் எடுக்கணும். அப்ப அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவா தான் வரும் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 320 அப்படி அந்த மாதிரி டோட்டல் நான் ஒரு அண்ணளவா தான் சொல்றேன். ஆனா அதுக்குள்ளதான் வரும். அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லையா? 320 சார். ஹாஸ்பி 320. அவ்வளவுதான். ஓப்பன். அவ்வளவுதான் வரும் உங்களுக்கு. அதுக்கு மேல உங்களோட செலவெல்லாம் வராதா? மேக்சிமம் தான் நான் சொல்லி இருக்கிறேன் கம்ப்ளீட்டா. நான் குறைவா முடியும் சில வேலைகள். சார் இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது என்னமா சார்? ஃபீ என்னமா சார்? ஒரு பாடத்துக்கு என்னமா சார்? இல்ல எங்கட ஒரு பாடம் எடுக்கிறார்கள் நாங்க கிளாஸஸுக்கு எடுக்கிற இல்ல. 4 சப்ஜெக்டும் ஜாயின்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கிளாஸ் ஜாயின்ட் ஆகலாம். ஆக மெயினான விஷயம். அடுத்தது வந்துட்டு பெர் மந்த், அதாவது ஒரு மாசத்துக்கு 3500 கிளாஸ் பேமெண்ட். 4 பாடத்துக்கு என்ன சார்? 4 பாடத்துக்கு. ஓகே சார். பஸ் எத்தனை மாதம் முடிஞ்சு சார் கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு? இலங்கையில கிளாஸஸ் எத்தனை மாசம் முடிஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய கிளாஸ் முடிஞ்சிருக்குது. 2வது மாசத்துக்குரிய கிளாஸ்ல 3வது வீக் கிளாஸ் முடிஞ்சிருக்குது. 4வது வீக் கிளாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த் இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய ரெக்கார்டிங்கை படிச்சுட்டும் நீங்க 2வது மாசம் ஜாயின் ஆகலாம். இல்ல 2 மாசத்துக்குரிய பேமெண்ட் பே பண்ணிட்டு 2 கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஓகே சார். டைம் என்ன? இந்த எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இந்த 4 பாடத்துக்குள்ளே சார் வரும்? 4க்குள்ளேயும் தான் வரும் உங்களுக்கு. ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ் 4ம் ஒரே நாள்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணித்தால பேப்பர், ஓப்பன் யூனிட் பேப்பர். ஓகே சார். ரெகுலர் கிளாஸ் டைம் என்ன மாதிரி சார்? கிளாஸ் டைம் வந்துட்டு 8 மணிலேருந்து 10 மணி வரை நைட் இல்லையா? டெய்லியா? டெய்லி இல்ல, வீக்லி 4 டேஸ். வெள்ளி, சனி, ஞாயிறு, அதோட செவ்வாய்க்கிழமை. சரி. வேற ஏதும் டவுட்ஸ் ஒன்றும் இல்லைண்டா கிளாஸை முடிப்போமா பிள்ளையர்? சார் கான்டாக்ட் நம்பர் போடுறீங்களா சார் இதுல? ஓகே, நான் கொஞ்சம் இருங்க. இதான் என் கான்டாக்ட் நம்பர். எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? இந்த இருக்குது 074 151 4007. நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். என்ன டைம் இப்போ கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். என்ன டைம் வேண்டாலும் எங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க கால் பண்ணிக்கொள்ளலாம். கால் பண்ண உடனே ஆன்சர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மெசேஜ் போடுறத விட நீங்கள் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மெசேஜ் போடுறத விட கால் பண்ணுறது பெட்டரா. நீங்கள் என்ன டைம் கால் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி அது சம்மந்தமான கிளியரன்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர் ரிப்பீட் பண்ணு. விலங்கையில் ஃபோன் நம்பர் ரிப்பீட் பண்ணுங்க. 074 151 4007. சார் ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாளும் ஒரே நாள்ல நடக்குமா சார்? ஒரே நாளில் தான் நடக்கும். 2 பாடத்துக்கு பிறகு பிரேக் கொண்டு தருவாங்க. அதுக்கு பிறகு 2 பாடம் நடக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு பேப்பரும் தனித்தனி இதுதான் தருவாங்களா. 1 hour முடிய பேப்பரை வாங்குவாங்க, அடுத்த பேப்பரை தருவாங்க. 1 hour முடிய பேப்பர் வாங்குவாங்க, பிரேக் கொண்டு தருவாங்க. அதுக்கு பிறகு பிரேக்குக்கு பிறகு திருப்பியும் அதே மாதிரி 1 hour முடிய ஒரு பேப்பரை வாங்குவாங்க. திருப்ப 1 hour முடிய
ஒரு பேப்பரை வாங்குவாங்க. ஓகே. அடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஓப்பன் யூனிட் பேப்பர்ஸ் வந்துட்டு செய்கிறதுக்கு டைம் வளமையாக போதாமல் தான் வரும். சரியா? அப்போ அதை மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸாம் ஹோலுக்கே இருக்கணும். ஒவ்வொரு இப்போ நார்மலாக ஐக்யூ கொஷின்ஸ் வந்துட்டு 40 கொஷின்ஸ் சொன்னால் ஒரு கேள்விக்கு வந்துட்டு 1 நிமிஷம் தான் நீங்கள் என்ன செய்யணும், டைம் எடுக்கணும். அப்போ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கூடுதலான இப்போ சார் படிப்பிக்கிற இதில் மட்டும் இல்லையே, நம்மளுக்கு அதில் மெத்தட் தெரிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு என்ன செய்யணும், யார் ப்ராக்டிஸ் எடுக்கணும், நாங்க ப்ராக்டிஸ் நீங்க தான் எடுக்கணும். சரி, எவ்வளோ சொல்றது. இப்போ இந்த கேள்வியை வந்துட்டு இப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் எந்த அனுபவத்தை சொல்றேன்னு கேளுங்களா. கீபோர்ட், அதாவது இப்போ இந்த ஃபீல்டு வந்துட்டு ஐடி ஃபீல்டு. சரியா? இப்போ நான் இந்த எக்ஸாம் சிஸ்டத்துல இருந்து, ரெக்கார்டிங் சிஸ்டத்துல இருந்து மொத்த சிஸ்டமும் நான் கிரியேட் பண்ண இந்த ஓன் சிஸ்டம். சரியா? இப்போ நான் ஆரம்பத்தில் வந்துட்டு கீபோர்ட் நான் ஒவ்வொரு எழுத்தா தான் என்ன செய்வேன், பார்த்து டைப் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கம்ப்யூட்டரை எக்ஸஸ் பண்ற டைம்ல. சரியா? இப்ப நான் கீபோர்டை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஆள் எழுதுறதோட ஸ்பீடா என்ன செய்ய இயலும், என்னால டைப் பண்ண இயலும். இப்போ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா, நான் வந்துட்டு அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது கம்ப்யூட்டர் கீபோர்ட் பழகிறதுக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு டைப்பிங் மாஸ்டர்னு சொல்லி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே பேசிக்ல பழகிற பேசிக் கம்ப்யூட்டர் தான் பேசிக் டைப்பிங் மாஸ்டர். உங்களோட டைப்பிங் ஸ்பீடை வந்துட்டு கூட்டுறதுக்காக, அடுத்தது வந்துட்டு அவங்களோட கீபோர்ட் எழுத்துக்களை பார்க்காம டைப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் சாஃப்ட்வேர். ரைட்டா? அதுல எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க கம்ப்ளீட்டா. இப்போ இந்த ப்ராக்டிஸால தான் ஒரு ஆள் சொல்லக்கூடிய, அதாவது என்னன்னு சொல்ற, இப்போ நார்மலா நீங்க பெண்ணால உங்களோட நீங்க ரைட் பண்றதை விட ஸ்பீடா நான் கீபோர்ட்ல என்ன செய்வேன், டைப் பண்ணுவேன். அப்ப இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா ப்ராக்டிஸ். எந்த அளவுக்கு கூடுதலான ப்ராக்டிஸ் உங்கள்ட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா என்ன செய்யலாம், எந்த விஷயமா இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம். புள்ளைங்கிட்ட நான் சொல்றது உங்களுக்கு ஓ சார், ஐக்யூ பேப்பர் வந்து எம்சிக்யூ மெத்தட்ல வரும். விலங்கையில அப்ளிகேஷன் எப்ப சார் கால் பண்ணுவாங்க அதுக்கு? ஓப்பன் யூனிட் ஒஃபிஷியல் வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க, வந்துட்டு நவம்பர் கால் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. டேட் எல்லாம் என்ன செய்யல, அதுல மென்ஷன் பண்ண இல்லை. நான் நேற்று குரூப்ல போட்டிருந்தேன் தானே பிள்ளைகள். அதுல லிங்க் வந்துட்டு நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். அதுல லிங்க் ஒருக்கா நான் ஷேர் பண்ணி விடுறேன் எல்லா குரூப்லையும். கம்ப்ளீட்டா ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் யூனிட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது என்னென்ன நாளையில என்னென்ன அப்ளிகேஷன் கால் பண்ணுவாங்கங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் அந்த இதுல இருக்குது. சரியா? ஒவ்வொன்றுக்கும் டேட்டோட இருக்குது. ஆனா எல்எல்பிக்கு மட்டும் அவங்க டேட் போடையில மந்த்தை மட்டும் போட்டிருக்கிறாங்க நவம்பர். சரியா? நவம்பர் கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 2 மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அது 2 மந்த்ஸ் டைம் எடுக்க மாட்டாங்க, குறைஞ்சது 1.5 மாசம். சரியா? இப்போ நவம்பர் கால் பண்ணாங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்ல எக்ஸாம் நடக்கலாம், இல்லாட்டி ஜனவரி எக்ஸாம் நடக்கலாம். சம்டைம் நவம்பர் கால் பண்ணாம டிசம்பர் கால் பண்ணாங்கண்டா செகண்ட் மந்த், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் ஜனவரி நடக்கலாம், இல்லாட்டி பிப்ரவரி என்ன செய்யலாம், எக்ஸாம் நடக்கலாம். ஒரு மாசம் லேட்டா போனாலும் நம்மளுக்கு என்ன ஈஸி தான், நல்லந்தான், இஷ்யூ இல்லை. சரியா? இன்னும் கொஞ்சம் கூடுதலா என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த வருஷமே பாஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம், முயற்சி செய்யலாம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். வந்துட்டு எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கைடன்ஸ் டிஎல்சி மட்டும்தான். கிட்டத்தட்ட லாங் டேர்மான கிளாஸஸ் செய்யக்கூடிய இன்ஸ்டிடியூட் வந்துட்டு எல்எல்பி மட்டும்தான். மற்ற இன்ஸ்டிடியூட் எல்லாமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த லாஸ்ட் டைம்ல, அதாவது எக்ஸாம் கால் பண்ணதுக்கு ஒரு 1 மந்தோ இல்ல ஒரு 15 டேஸோ கிளாஸஸ் என்ன செய்வாங்க. விளையாட சொல்றது. அடுத்தது இது நான் சொல்றது தமிழ் மீடியத்துல. சரியா? அடுத்தது சிங்கள மீடியத்துல பிள்ளைகள் 2 வருஷமோ இல்ல 1 இயரோ இதுக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. விளையாட்டா? அதால தான் சிங்கள மீடிய ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிற வீதம் என்ன கூட. அப்படித்தானே? லோகாலஜிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, லோகாலஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம், தமிழ் பேசக்கூடிய பிள்ளைகள் 6 பேர் தான் செலக்ட் போன முறை. அப்படித்தானே? மிச்சம் எல்லாமே யாரு, சிங்கள பிள்ளைகள். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா, அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 1 இயர் இல்லைன்னு சொன்னா 2 இயர்ஸ் அதுக்குன்னு சொல்லியே ப்ராக்டிஸ் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. ஆனா தமிழ் பேசுற ஆட்கள் என்ன செய்யற, எக்ஸாம் கால் பண்ணதுக்கு பிறகுதான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுற. உண்மையை சொல்லுங்க பாப்போம். அப்படித்தானே? மெயினான விஷயம். நிறைய கிளாஸஸ் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் அதுதான். சரியா? இந்த ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய மாட்டாது, ஜாயின்ட் ஆக மாட்டாது. அப்ப அதால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க,
சார் மாறக்கூடிய பேமெண்ட்ஸ் அந்தந்த இதுகள் அவங்களால கொடுக்க இயலாது. அதனால தான் அவங்க என்ன செய்வாங்க லாஸ்ட் டைம்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றது. ஆனால் டிஎல்சி அப்படி இல்லை. டிஎல்சி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கிளாஸஸ் போகும். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற இல்லை. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 300க்கு குறையாத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் ஆவாங்க. ஆனால் போக போக பிள்ளைகள் என்ன செய்வாங்க குறைஞ்சு கொண்டு வருவாங்க. எல்லாருமே ஆர்வத்தில் ஜாயின் ஆகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. படிக்கணும் இதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஜாயின் ஆவாங்க. அதே மாதிரி ஜாயின் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு அதை கண்டினியூ பண்ண இயலாத பிள்ளைகள் வேலை ப்ரெஷர் அடுத்தது வெவ்வேறு பிரச்சனைகளால் ஸ்டாப் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே லாஸ்ட் டைமில் திருப்ப இப்போ இதில் 300 பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டைம்லேயும் திருப்ப 300 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் யார் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னால் அந்த ஷார்ட் டைமாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த எக்ஸாம் கால் பண்ணதுக்கு பிறகு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அதுல இருந்து பாஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாரையும் சொல்லி இல்லை, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுல இருந்து பாஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. சில பிள்ளைகள் வந்துட்டு ஃபாஸ்டா நல்லா அவங்களோட மைண்ட்ல குயிக்கா படிச்சாலே மைண்ட்ல நிற்கக்கூடிய பிள்ளைகள் இருக்குது. சில பிள்ளைகள் இருக்குது எவ்வளவு தூரம் படிச்சாலும் அவங்களோட மைண்ட்ல என்ன செய்யாது, சேவ் ஆகாது. அடுத்தது வந்துட்டு சில பிள்ளைகள் இருக்குது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சில விஷயங்கள் செஞ்சாதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்லையும் படிக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட். அது எல்லாருக்குமே தெரியும் கம்ப்ளீட்டா. வேற ஏதும் விஷுவல் இருக்குதா பிள்ளைகள்? இல்லாட்டி நம்ம கிளாஸை முடிப்போமா? ஓகே சார், கிளாஸை முடிப்போம். ஓகே சார். ஓகே பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் கிளாஸ்ல sir. நடந்த விஷயங்களை கேட்டுட்டு இவ்வளவு நேரம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎல்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதும் விஷுவல் இருந்தா நீங்க என்ன பர்சனலா என்ன செய்யலாம், கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். Thank you. No problem, sir.